நம்ம சிவராத்திரியினுடைய மிகப்பெரிய விழா. உலகம் எல்லா இடத்துலயும் பாபானுடைய கொடியை ஏற்றி பாபானுடைய பிரத்யக்ஷம் செய்வதற்கான ஒரு விழா தான் இந்த சிவராத்திரி விழா. நம்ம கொண்டாடிட்டே வரோம். அதே போல இந்த வருடமும் சிவராத்திரியினுடைய விழா போன வாரத்துல இருந்து துவங்கிடுச்சு. எல்லா இடத்துலயும் பாபானுடைய சென்டர்ஸ்ல, கீதா பாட்சாலாஸ், கிளாஸஸ், இப்படி எல்லா இடங்கள்லயும் பாபானுடைய கொடி ஏற்றப்படுது. பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கான பல விஷயங்கள், பல சேவைகள் உலகம் எல்லாம் நம்ம செய்துட்டு இருக்கோம். இந்த சிவராத்திரி நாள்ல பாபாவை பிரத்யக்ஷப்படுத்துவதன் கூடவே இது பாபானுடைய மற்றும் குழந்தைகளுடைய ஜென்ம நாள், பிறந்த நாள், பர்த்டே. அதனால மிக உற்சாகத்தோடு ரொம்ப சந்தோஷமாக நாம பாபாவை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே பாபாக்கு சொல்றோம். பாபா நமக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி நமக்கும் வாழ்த்துக்கள் கொடுக்கிறாரு. அவ்வளோ சந்தோஷத்தோட உற்சாகத்தோடு கொண்டாடக்கூடிய விழாவாக இந்த சிவராத்திரி இருக்கு. அந்த ஒரு குஷியோட, அந்த ஒரு சந்தோஷத்தோட பாபா சொல்லக்கூடிய முரளிய நாம கேட்கலாம். முரளியினுடைய தேதி 7/6/1986. சிவராத்திரி அன்னைக்கு அவ்யக்த பாப்தாதா சொல்லியிருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள். இதுல தலைப்பா இருக்கு, சிவராத்திரி அன்று அவ்யக்த பாப்தாதாவினுடைய மதுரமான இனிமையான மகா வாக்கியம். இதுதான் முரளியினுடைய டாபிக்கா இருக்கு. பாபா இதுல சொல்றாரு, இன்னைக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல், பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல், சர்வ சக்திகளினுடைய வரங்களை வழங்கக்கூடியவர், எல்லா பொக்கிஷங்களையும் நமக்குள்ளார நிரப்பக்கூடிய போலாநாத், கள்ளம் கபடமற்ற பாபா தன்னுடைய மிகவும் அன்பான சகயோகியாக, நெருங்கிய குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்ற. பாபா யாரா இருக்காரா? ஞானத்தை வழங்கக்கூடிய வள்ளலா இருக்காரு, பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளலா இருக்காரு, சர்வ சக்திகள் என்கின்ற வரங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்காரு, எல்லா பொக்கிஷங்களாலையும் நம்மை நிரப்பக்கூடிய கள்ளம் கபடமற்றவராக போலாநாதா இருக்காரு. இப்பேற்பட்ட பாபா தன்னுடைய மிக அன்பான சகயோகி, நெருங்கிய குழந்தைகள், ரொம்ப சமீபமான குழந்தைகளை சந்திப்பதற்காக பாபா இன்னைக்கு வந்திருக்காரு. அப்ப நாம எல்லாம் யாரா இருக்கோம்? பாபானுடைய ரொம்ப அன்பான, அவருடைய சகயோகி, அவருக்கு சமீபத்துல நெருக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்மை சந்திப்பதற்காக இன்னைக்கு பாப்தாதா வந்திருக்காரு. இந்த சந்திப்பு அப்படின்றது சதா காலத்திற்கான உற்சவத்தை கொண்டாடுவதற்கான ஒரு நினைவு சின்னமாக ஆகிவிடுதுன்னு பாபா சொல்ற. இந்த சங்கம யுகத்துல பாப்தாதாவோடு நாம சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு, இந்த சங்கம யுகத்தினுடைய சந்திப்பு என்ன பண்ணுதா, முழு சமயத்திலையும், முழு உலக நாடகத்தினுடைய முழு சமயத்திலையும் நாம உற்சாகத்தை கொண்டாடுவதற்கான ஒரு நினைவு சின்னமாக இந்த சந்திப்பு என்பது ஆகிவிடுகிறது. சங்கம யுகத்துல பாப்தாதாவை சந்திச்சு நாம எவ்வளவு உற்சாகம் அடைகிறோம், எவ்வளோ குஷி அடைகிறோம். இந்த குஷி, இந்த உற்சாகத்தினுடைய நினைவார்த்தமாக தான் முழு கல்பத்திலையும் நாம என்ன பண்றோம்னா பல உற்சவங்களை கொண்டாடி வர்றோம்ன்றார் பாபா. விதவிதமான பெயர், காலத்துக்கு ஏத்த மாதிரி கொண்டாடப்படக்கூடிய உற்சவங்கள் எல்லாமே இந்த நேரத்துல பாபா மற்றும் குழந்தைகள் நம்ம 2 பேருடைய இனிய சந்திப்பு, உற்சாகம் நிறைஞ்ச அந்த சந்திப்பு, இதுதான் எதிர்காலத்துல உற்சவத்தினுடைய ரூபமாக மாறிடுதுன்னு பாபா சொல்றார். விதவிதமான பெயர், எந்த மாதிரி காலம், எந்த மாதிரி மாதமோ, எந்த மாதிரி நேரமோ அதுக்கு ஏற்றாற் போல அந்த உற்சவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, விதவிதமான பெயர்கள் கொடுத்துட்டாங்க. விதவிதமான பெயர்களோட காலத்துக்கு ஏற்றாற் போல கொண்டாடக்கூடிய உற்சவங்கள் எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டிருக்குன்னா, இப்ப பாபா மற்றும் குழந்தைகள் நம்முடைய இனிமையான சந்திப்பு, உற்சாகம் நிறைந்த இந்த சந்திப்பு தான் எதிர்காலத்துல உற்சவத்தினுடைய ரூபமா மாறி இருக்குன்றார் பாபா.
இந்த நேரத்துல சர்வ சக்திவான், சர்வ சிரேஷ்டமான குழந்தைகள் நம்முடைய ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நேரமும் நாம சதா குஷியாக இருக்கக்கூடிய நாட்கள், குஷியா இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பாபா சொல்றார். இப்போ இந்த சமயமே என்ன, பாபாவை சந்திக்கக்கூடிய சமயம். சங்கம யுகமே பாப்தாதாவோட சந்திப்பு விழாவை கொண்டாடக்கூடிய சமயம் இல்லையா? அதனால இந்த நேரத்துல சர்வ சிரேஷ்டமான குழந்தைங்க நாம். ஏன்னா நம்முடைய அப்பா யாரு? சர்வ சிரேஷ்டமான தந்தை. அவருடைய சர்வ சிரேஷ்டமான குழந்தைங்க நாம ஒவ்வொருத்தருமே இந்த சங்கம யுகத்தினுடைய ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நேரமும் சதா குஷியாக இருக்கக்கூடிய நாட்கள், குஷியா இருக்கக்கூடிய நேரம் இதுன்றார் பாபா. அதனால இந்த சிறிய சங்கம யுகத்தினுடைய அலௌகிகமான இந்த வாழ்க்கை, அலௌகிகமான பிராப்திகள், அலௌகிகமான அனுபவங்கள், இதெல்லாம் துவாபர யுகத்துல இருந்தே பக்தர்கள் விதவிதமான பெயர்ல, விதவிதமான நினைவு சின்னங்களாக மாத்திருக்காங்க. நம்ம இந்த சங்கம யுகத்துல நம்முடைய அலௌகிக வாழ்க்கை எப்படி வாழ்றோம், எந்த அலௌகிகமான என்னென்ன பிராப்திகள் நாம அடையிறோம், அலௌகிக அனுபவங்கள், எத்தனை அனுபவங்கள் ஜென்மம் எடுத்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பாபாட்ட எத்தனை விதமான அனுபவங்கள் அடைஞ்சிருக்கோம், எத்தனை விதமான பிராப்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த அலௌகிக வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். சோ இது எல்லாமே தான் நினைவு சின்னங்களாக என்ன பண்ணிட்டாங்க, நம்முடைய இந்த வாழ்க்கையை பக்தர்கள் பலவிதமான பெயர்ல நினைவு சின்னங்களாக மாத்திருக்காங்க. அதனால பாபா சொல்றார், உங்களுடைய இந்த ஒரு பிறவியினுடைய வாழ்க்கை பக்தியினுடைய 63 பிறவிகளுக்கு நினைவு சின்னம் செய்வதற்கான சாதனமாக மாறிடுதுன்றார். சங்கம யுகத்தினுடைய இந்த ஒரு ஜென்மம், இந்த ஒரு வாழ்க்கை காலம் பக்தியினுடைய 63 ஜென்மங்களுக்கான நினைவு சின்னத்திற்கு சாதனமாக ஆகியிருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யறோமோ இதைதான் என்ன பண்ணிருக்காங்க, நினைவு சின்னமாக 63 ஜென்மம் வரைக்கும் பல நினைவு சின்னங்களாக பக்தர்கள் வடிச்சு வச்சிருக்காங்க, உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப அந்த அளவிற்கு நாம எல்லாம் மகான் ஆத்மாக்கள். நம்முடைய இந்த ஒரு பிறவியினுடைய அந்த வாழ்க்கை தான், வாழ்க்கையினுடைய பல விஷயங்கள் தான் 63 ஜென்மங்கள் வரைக்கும் பக்தியினுடைய நினைவு சின்னங்களாக மாற்றக்கூடிய அளவிற்கு நம்ம எல்லாம் மகான் ஆத்மாக்களா இருக்கோம்னு பாபா சொல்றார். இந்த நேரத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா நாம பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, நடைமுறையில நாம இந்த விழாவை கொண்டாடிட்டும் இருப்போம், மேலும் அந்த நினைவு சின்னத்தையும் நாம கொண்டாடிட்டும் இருக்கிறோம்ன்றார் பாபா. நடைமுறையில நாம கொண்டாடிட்டும் இருக்கிறோம், நினைவு சின்னத்தை பார்த்து அந்த நினைவு சின்னத்தினுடைய விழாவையும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம சைத்தன்யமாகவும் இருக்கிறோம், உயிரோட்டமான ரூபத்திலையும் நாம இருக்கிறோம், அதே நேரத்துல நம்முடைய சிலைகளும் நம்ம முன்னாடியே இருக்கு. நம்ம சிலைகளை நாமளும், நம்முடைய நினைவு சின்னமான சிலைகளை நாம பார்த்து கொண்டும் இருக்கோம். சோ இதுதான் ஆச்சரியத்திற்குரிய விஷயம் அப்படின்னு பாபா சொல்றேன். ஏன்னா உயிரோட்டம் உள்ள ஒரு ரூபத்துல இருக்கும் போது யாரும் அவங்கள என்ன பண்றது இல்ல, சிலையாக வைக்கிறது இல்ல. எப்ப சிலையாக வைப்பாங்க, எப்ப சைத்தன்யத்துல இருந்து உயிரோட்டமான ரூபத்துல இருந்து அவங்க இறந்து போயிடுறாங்க, அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, அவங்களுடைய நினைவார்த்தமான சிலைகளை வடித்து வைக்கிறாங்க. ஆனா இங்க ஆச்சரியமான விஷயம்னா, நம்ம சைத்தன்ய ரூபத்திலயும் இருக்கிறோம், கூடவே நம்முடைய ஜடமான நினைவு சின்னங்களுடைய ரூபத்துல சிலைகளையும் நாம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருமே நாம என்னென்ன பிராப்திகள் எல்லாம் அடைஞ்சிருந்தோம் பாபா கேக்குறார். என்னவாக நாம ஆகியிருந்தோம், என்னென்ன பிராப்திகள் நமக்கு கிடைச்சிருந்தது, சோ நாம எப்படி அந்த மாதிரி ஆனோம், என்னென்ன பிராப்தி கிடைச்சிருந்தது, என்னவாக நாம ஆயிருந்தோம், எப்படி நாம அந்த மாதிரி ஆயிருந்தோம். அப்போ இந்த 5000 ஆண்டிற்கான நம்முடைய ஒரு முழுமையான நினைவு சின்னம், நம்முடைய ஜாதகம் எல்லாமே தெளிவான ரூபத்துல நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் பாபா சொல்றேன். 5000 வருஷத்துக்கான நம்முடைய எல்லா நினைவு சின்னம், நம்முடைய ஜாதகம், இதெல்லாமே ரொம்ப தெளிவான ரூபத்துல நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம கேட்டுட்டும் இருக்கிறோம், நம்ம பார்த்துட்டும் இருக்கிறோம், அதை பார்த்து பார்த்து நாம மகிழ்ச்சியும் அடைஞ்சிட்டு இருக்கிறோம்ன்ற
நம்முடைய நினைவார்த்தமாகிய அந்த சிலைகளை நாம பார்த்துட்டும் இருக்கிறோம். அந்த சிலைகளை பற்றிய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சும் இருக்கு. அதை பத்தி கேட்டுட்டும் இருக்கோம். அதற்கான மகிமைகள் எவ்வளவு பாடிட்டு இருக்கிறாங்க பக்தர்கள், அதையும் கேட்டுட்டு இருக்கிறோம். பார்த்துட்டும் இருக்கிறோம், கேட்டுட்டும் இருக்கிறோம். அதனுடைய தெளிவான விஷயங்களை நாம தெரிஞ்சுட்டும் இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்து நாம மகிழ்ச்சி அடைகிறோம். சோ இதெல்லாம் நமக்கான மகிமை, நமக்கான பூஜை தான் செய்து கொண்டிருக்காங்க. சோ நம்முடைய வாழ்க்கை சரித்திரத்தை தான் இவங்க எல்லாம் வர்ணனை செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நாம நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டும் இருக்கிறோம். இப்போ நம்முடைய ஒரிஜினலான, அதாவது நம்முடைய உண்மையான, நம்ம எப்படி இருந்தோமோ ஆசிட்டிஸ் அந்த யதார்த்தமான உண்மையான சிலையை வந்து அவங்களால வடிவமைக்க முடியாது. கரெக்டா அந்த மாதிரி எப்படி இருந்தோ அப்படியே வந்து சிலையாக வடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, பக்தர்கள் அவங்களுடைய பாவனை எந்த மாதிரி அவங்க பாவனை வைத்திருந்தாங்களோ அந்த பாவனையின்படி அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டச்சிங் கிடைக்குதோ அந்த டச்சிங்கையே அவங்க அந்த மாதிரி வடிவத்திலேயே அந்த சிலைகளை உருவாக்கியிருக்காங்க. அதனால நடைமுறையில தினந்தோறும் சிவ ஜெயந்திய நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லையா? பாபா சொல்ற தினந்தோறும் நாம என்ன பண்றோம்? சிவ ஜெயந்திய கொண்டாடிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா சங்கம யுகம் அப்படின்னாலே நம்முடைய அவதார யுகம். ஏன்னா சங்கம யுகம் அவதார யுகம். பாபாவும் வராரு, நம்ம குழந்தைங்களும் அவரோட டெய்லி சந்திக்கிறோம். அப்போ தினந்தோறும் நம்ம குழந்தைங்க பாபாவை சந்திக்கிறோம், அப்பா குழந்தைங்கள சந்திக்கிறார். அப்போ டெய்லி டெய்லி ஒவ்வொரு செகண்ட் பை செகண்ட் நம்ம சந்திச்சுட்டே தான் இருக்கிறோம் இல்லையா? அவர் கூடவே இருக்கிறோம், அவரை சந்திச்சுட்டே இருக்கிறோம். அதனால இந்த சங்கம யுகமே என்ன நமக்கான சிவ ஜெயந்தி. தினந்தோறும் சிவ ஜெயந்தி தினந்தோறும் நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஏன்னா சங்கம யுகம் அப்படின்னாலே அவதார யுகமா இருக்கு. நம்ம மிக உயர்ந்த காரியம், மிக உயர்ந்த சரித்திரம் செய்யக்கூடிய ஒரு யுகமாக இருக்கு. இந்த சங்கம யுகத்துல நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே என்ன சர்வசிரேஷ்டமான காரியங்கள். அவ்வளவு உயர்ந்த காரியம், உயர்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய, வாழ்க்கை சரித்திரத்தை உருவாக்கக்கூடிய யுகமா இருக்கு. அதனால பாபா சொல்றாரு, எப்படி எல்லையற்ற யுகங்களுக்கு இடையில இந்த நினைவு சின்னத்தினுடைய நாளை நாம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். பார்க்க போனா எல்லையற்ற யுகங்கள், இதற்கு என்ன கிடையாது, நாடகத்திற்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது. அப்ப எல்லையற்ற நாடகம், அதுல எல்லையற்ற யுகங்கள், இதுக்கு நடுவுல இந்த நினைவு சின்னத்தினுடைய நாளாகிய சிவராத்திரியையும் நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க எல்லாருமே கொண்டாடுவது அப்படின்னா என்ன? பாபாவை சந்திக்கிறது இல்லையா? பாபா எப்பயும் சொல்வாரு இல்லையா, பிராமணர்களுடைய வாக்கியத்துல சந்திப்பது அப்படின்னாலே என்ன, கொண்டாடுவது அப்படின்றதே என்ன, சந்திக்கிறது தான் இங்க கொண்டாடுவது இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, உலகத்துல பக்தர்கள் அப்படின்றவங்க அவங்க கொண்டாடுறதுன்னா என்னன்னா, அவங்க வந்து ஆவாகனம் செய்வதுதான் அவங்க கொண்டாடுவது. எந்த விழாவா இருந்தாலும், எந்த தெய்வத்திற்கான விழாவா அவங்க கொண்டாடினாலும் என்ன பண்ணுவாங்க, முதல்ல அந்த தெய்வத்தை ஆவாகனம் செய்வாங்க. அதாவது அந்த தெய்வத்தை வந்து அழைப்பாங்க. அழைப்பதுதான் அவங்க கொண்டாடுறது. ஆனா சங்கமயுக பிராமணர்களுக்கான கொண்டாட்டம் என்பதே என்ன, சந்திப்பதுதான் கொண்டாடுவது. இப்ப பாபா சொல்றாரு, பக்தர்களுக்கு கொண்டாடுவது அப்படின்றது என்னன்னா, அந்த கடவுளை அழைக்கிறது, தெய்வத்தை அழைப்பது, ஆவாகனம் செய்வது. அப்போ பக்தர்களுடையது ஆவாகனம் செய்யறது, ஆனா நம்முடையது அடைவதுன்ற. அவங்க அழைப்பாங்க, கூப்பிடுவாங்க. ஆனா நாம என்ன பண்றது இல்ல, நாம கூப்பிடுறது இல்ல, நாம வெல்கம் பண்றது இல்ல. ஆனா என்ன பண்ணிட்டோம், நாம அவரை அடைஞ்சிட்டோம் இல்லையா? சோ பக்தியில என்ன பண்றாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க, ஆவாகனம் பண்ணுவாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், பாபா வந்து விட்டார், அவரை நாங்க அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தானே நாம சொல்றோம். வாங்க வாங்கன்னா பாபாவை கூப்பிடுறோம். நாம் பாபா வந்துட்டார், பாபா இந்த உலகத்துக்கு வந்தாச்சு, அவர் நம்மளோட சந்திச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் வந்துட்டாரு, அவரை நாங்க அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தானே சொல்றோம். இப்ப நினைவு சின்னத்திற்கும் நடைமுறைக்கும் இடையில பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு.
நினைவு சின்னத்துல என்ன பண்றாங்க? சிவனுடைய லிங்கத்தை வைத்து ஆவாகனம் செய்றாங்க. அ இறைவா வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா யதார்த்தத்துல சிவபாபா வந்துட்டார். அவரை நாம இப்ப வாங்கன்னு கூப்பிடல. அவர் வந்து விட்டார், வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாருக்கும் செய்தி குடுத்துட்டு இருக்கோம். அவரை நாங்க அடைஞ்சிட்டோம். நீங்களும் வந்து அவருடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆகுங்க, வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் நாம கூப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ நினைவு சின்னத்திற்கும் நடைமுறைக்குமான இடையில பாருங்க பகல் இரவினுடைய வித்தியாசம் இருக்கு. உண்மையில பார்க்க போனா இந்த நாள் போலாநாத் பாபானுடைய நாள் இல்லையா? சிவராத்திரி அப்படின்றது போலாநாத் பாபா கள்ளம் கபடமற்ற பாபானுடைய நாளாக இருக்கு. இப்போ போலாநாத் அப்படின்னா என்ன? கள்ளம் கபடமற்றவர் அப்படின்னா என்ன? கணக்கே பார்க்காம கொடுத்துட்டே இருக்கக்கூடியவர். அவங்களுக்குதான் என்ன சொல்றோம்? கள்ளம் கபடமற்றவர் அப்படின்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா அவர் கணக்கே பார்க்கறது இல்ல. அவர் என்ன பண்றாரு? கணக்கில்லாம நமக்கு என்ன பண்றாரு? குடுத்துக்கிட்டே இருக்கிறார். இவ்வளவுதான் ஒரு லிமிட், ஒரு அளவு வைக்காம அளவற்ற நிலையில நமக்கு குடுத்துட்டே இருக்கிறாரு. அதனாலதான் அவரை போலாநாத் அப்படின்னு சொல்றோம். இப்போ பொதுவா எவ்வளவோ அவ்வளவு அப்படின்ற அந்த கணக்குலதான் அவர் குடுப்பார். பொதுவா உலகிய கணக்கு என்ன? எவ்வளவு செய்றாங்களோ அவ்வளவே அடைவாங்க. யார் செய்வாங்களோ அவங்கதான் அடைவாங்க. எவ்வளவோ அவ்வளவுதான். இதுதான் உலகிய கணக்கு இல்லையா? இப்ப இந்த கணக்கு இருக்கு. இந்த உலகிய கணக்கும் இருக்கு. ஆனால் பாபா இப்ப என்னவா இருக்காரு? பாபா இந்த சங்கம யுகத்துல என்னவா இருக்காரு? சங்கம யுகத்திலயும் அந்த கணக்கு இருக்கு. எவ்வளவு செய்றோம் அவ்வளவு அடையிறோம். யாரு செய்றோம் அவங்க அடையிறோம். இந்த கணக்கு இப்பயும் இருக்கு. ஆனா இந்த சங்கம யுகத்தினுடைய விசேஷம் என்ன? பாபா இங்க போலாநாத்தனுடைய ரூபத்துல இருக்கார். கள்ளம் கபடமற்ற ரூபத்துல பாபா இருக்காரு. அப்படி கள்ளம் கபடமற்ற ரூபத்துல பாபா என்ன சொல்றார்? கள்ளம் கபடமற்ற பாபா இந்த நேரத்துல என்ன சொல்றாரு? இந்த சங்கம யுக நேரத்துல பாபா போலாநாத்தா இருக்கிறனால எவ்வளவோ அவ்வளவு அப்படின்ற கணக்கு அவர் வைக்கிறது இல்லையாமா. இதுதான் வந்து ஒரு விசேஷமான ஒரு இப்போ நமக்கு கிடைக்கிற லாட்டரி இதுதான். இதுதான் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இந்த சங்கம யுகம் முழுக்க பாபா நமக்கு போலாநாத்தா வந்திருக்கிறனால அவர் எவ்வளவோ அவ்வளவு அப்படின்ற அந்த கணக்கு அவர் வைக்கிறது இல்லையாமா. இவ்வளவுன்னா ஒண்ணுன்னா அதுக்கு பதில் ஒண்ணு கிடைக்குது. ஒண்ணு குடுக்கறேன்னா அதுக்கு ஒண்ணு கிடைக்குது. 10 குடுக்கறேன்னா 10 கிடைக்குது. இப்படி கணக்கோட அவர் குடுக்கறது இல்ல. கணக்கு பார்த்து எவ்வளவு நாம அளவு குடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குடுக்குறார். அப்படி இல்ல. ஆனா பாபா என்னவா இருக்கார்? போலாநாத்தா இருக்கிறனால ஒண்ணுக்கு பல மடங்கு பாபா நமக்கு குடுக்குறார். அளவற்ற நிலையில நமக்கு குடுக்குறார். கணக்கே இல்லாம, கணக்கே பார்க்காம நம்ம ஒண்ணு குடுத்தோம்னா அதுக்கு பல மடங்கு ரிட்டர்ன். இவ்வளவுதான் நீ ஒண்ணு தானே குடுத்த உனக்கு 10 தான் அப்படியெல்லாம் கிடையாது. பல மடங்கு குடுக்குறேன்றார். கணக்கே பார்க்காம குடுக்குறேன்றார் பாபா. அதனால பாபா போலாநாத்தா இருக்கிறனால அவர் கணக்கு வைக்கிறது கிடையாது. ஒண்ணுக்கு பல மடங்கு இப்போ கணக்கு நமக்கு சேருது. அதனால ஒண்ணுக்கு பல மடங்குன்னா அப்ப நம்முடைய கணக்கு என்ன ஆயிடுது? எல்லையற்ற கணக்காக, அளவிட முடியாத ஒரு கணக்காக ஆயிடுது இல்லையா? இப்போ நீங்களே பாருங்க. 1 எங்க இருக்கு? 1க்கு பதம், அதாவது பல மடங்கு அப்படின்றது எங்க இருக்கு? நான் 1 குடுக்குறேன். ஆனா அதுக்கு என்ன பண்றார் பாபா? பல மடங்கு நமக்கு குடுக்குறார். இப்போ 1 எங்க? பல மடங்குன்றது எங்க இருக்கு? அப்ப அந்த பதம் அப்படின்னு சொல்றாரு. ஏக்கு கீழே பதம். 1க்கு பல மடங்கு அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப அந்த பதம், அதாவது பல மடங்கு அப்படின்றது கூட அது கணக்கினுடைய கடைசி வார்த்தை. அதனாலதான் அந்த பதம், அந்த பல மடங்குன்ற வார்த்தை கூட அதனாலதான் நான் சொல்றேன்றார். அப்படின்னா வார்த்தைக்கு தான் அளவு இருக்கு. ஆனா பாபா குடுக்கறதுக்கு என்ன கிடையாது. அளவே இல்லாம அவர் குடுக்குறாரு. அவர் குடுக்கறதுக்கு இவ்வளவுதான் அளவுன்னு நம்மளால சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்ச கணக்குல
லாஸ்ட் எண்ணிக்கை என்ன சொல்றோம் நாம? பல crores அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பல crores, அதாவது பல மில்லியன், ட்ரில்லியன், அப்புறம் crores அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்க பல மடங்குன்றது லாஸ்ட் வார்த்தை. அதனால அத சொல்றாரே தவிர, அவர் கொடுக்கறது எண்ணில் அடங்காதது. போலாநாத் பாபா அவ்வளோ அளவிட முடியாத நிலைக்கு கொடுத்துட்டே இருக்காரு. அதனாலதான் அவருடைய நினைவு சின்னமாக, அந்த போலாநாத்தினுடைய நினைவு சின்னமாக தான் இந்த நாள் சிவராத்திரியினுடைய நாளை கொண்டாடுறாங்க. பாபா எப்படி நமக்கு கொடுக்கிறாரு? அளவற்ற நிலையில கொடுக்கிறார். அளவே இல்லாம, கணக்கே இல்லாம, ஒண்ணுக்கு பல மடங்கு கொடுத்திருக்கார். அவர் அவ்வளவு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கூட நாம நிறைஞ்சே இருப்போம் பாபா. இந்த சங்கம யுகத்தினுடைய கடைசி பிறவியில கூட நாம ஒவ்வொரு ஆத்மாக்களும், நம்ம பிராமண ஆத்மாக்கள், பிராமண குழந்தைங்க ஒவ்வொருத்தருமே இந்த லாஸ்ட் ஜென்மத்துல கூட நாம நிறைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா இது எங்க இருந்து கிடைச்சது? ஏன்னா பாபா அவ்வளோ நிரப்பி கொடுத்திருக்கார். அவர் கொடுத்ததுதான் கடைசி ஜென்மம் வரைக்கும் அவர் கொடுத்தது என்ன இருக்கு? நம்மகிட்ட நிரம்பி இருக்கு. அதனாலதான் நம்ம நிறைஞ்சிருக்கோம். இப்ப மட்டும் நிறைஞ்சிருக்கிறது கிடையாது. அடுத்த 21 பிறவிகள் வரைக்கும் நாம நிறைஞ்சிருக்கோம். இப்ப நமக்கு அடுத்து வரக்கூடிய 21 வம்சத்தினரும் என்ன பண்ணுவாங்களாம்? நிறைஞ்சியே இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு பாபா ஒண்ணுக்கு பல மடங்கு நமக்கு நிரப்பி கொடுக்குறேன்னு. இப்ப இவ்வளவு பிறவிகளுக்கு வேற யாருக்குமே கிடைக்கும்ன்ற அந்த கேரண்டி வேற யாராலையும் கொடுக்க முடியாது. உலகத்துல என்ன பண்ணலாம்? ஏன்னா நான் 1 தந்தேன்னா 10 தரேன் அப்படின்னு சொல்லி அது வேணா கேரண்டி கொடுக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குழந்தைக்குன்னு கூட கேரண்டி கொடுக்கலாம். அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துக்கு மட்டும்தான், இவ்வளவு சமயத்துக்கு மட்டும்தான், இவ்வளவு இயர்ஸுக்கு மட்டும்தான் கேரண்டி கொடுப்பாங்க. ஆனா பாபா கொடுக்கிற மாதிரி பல ஜென்மங்களுக்கு, பல வம்சத்தினருக்கு கடைசி ஜென்மம் வரைக்கும் நாம நிறைஞ்சிருப்போம், இந்த மாதிரி கேரண்டி யாராவது கொடுக்க முடியுமா? இவ்வளவு ஜென்மம் 84 ஜென்மம் கடைசி ஜென்மத்திலயும் நம்ம நிறைஞ்சிருக்கோம்னா அவர் கொடுத்தது வச்சுதான் இன்னைக்கும் நிறைஞ்சிருக்கோம்னா அப்ப இந்த மாதிரி நிறைஞ்சே இருப்போம்னுட்டு யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? இவ்வளோ பிறவிகளுக்கும் நீங்க நிறைஞ்சிருப்பீங்க அப்படின்னு யாராலையும் கேரண்டி கொடுக்க முடியாது. ஒருத்தர் எவ்வளவுதான் பெரிய வள்ளலா இருந்தாலும் பல பிறவிகளுக்கான பொக்கிஷம் உங்களுடையது கேரண்டியா நிரம்பியே இருக்கும். அந்த மாதிரி நான் கொடுக்கறேன் அப்படின்னு யாராவது கொடுக்க முடியுமானா யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால பாபா போலாநாத் ஆயிடுறாரு இல்லையான்ற ஞானம் நிறைந்தவரா இருக்கார். பாபா போலாநாத்ன்னு உடனே அவருக்கு ஒன்னும் தெரியல, அதனால கணக்கே இல்லாம கொடுத்துடுறாரு அப்படியும் கிடையாது. பாபா சொல்றாரு அவர் ஞானம் நிறைஞ்சவர். ஜானி ஜானன் ஹாரன் சொல்றோம் இல்லையா? அனைத்தும் அறிந்தவர். அவருக்கு தெரியும், ஞானம் நிறைஞ்சிருக்கார், ஞான கடல் அவர். அப்படி இருந்தாலும் கூட சங்கம யுகத்தினுடைய இந்த சமயத்துல என்ன ஆயிடுறாரு? பாபா போலாநாத்தா ஆயிடுறாரு. அதனாலதான் அவருக்கு கள்ளம் கபடமற்றவர் அப்படின்ற அந்த டைட்டில் கூட சொல்லப்பட்டிருக்கு. கணக்கு பார்க்கணும் அப்படின்னா பாபா எப்படி எல்லாம் கணக்கு பார்க்கலாமா? பாபா அதுவும் சொல்றாரு. ஏன்னா ஞான கடல் இல்லையா? அப்ப அவர் கணக்கு பார்க்கணும்னா அவருக்கு என்ன கணக்கு தெரியாதா? பாபா சொல்ற கணக்கு பார்க்கணும்னா உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தினுடைய கணக்கை கூட என்னால தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். ஆனாலும் அப்படி தெரிஞ்சிட்டு இருந்தாலும் கொடுக்கிற நேரத்துல நான் என்ன ஆயிடுறேன்? கள்ளம் கபடமற்ற போலாநாத்தாக ஆயிடுறேன்றார். பாபாக்கு தெரியாததுன்றது இல்ல, அவருக்கு நல்லாவே கணக்கு தெரியும். அப்படி கணக்கெடுத்துதான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்துல இருந்து கணக்க ஆரம்பிச்சிடும். ஆனா பாபா என்ன சொல்றாரு? எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட நான் கொடுக்கக்கூடிய நேரத்துல போலாநாத்தா ஆயிடுறேன்ற. ஒரு பக்கம் அவரை போலாநாத் அப்படின்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் அவர் நிறைஞ்ச பொக்கிஷங்களால நிறைந்தவர் அப்படின்னும் சொல்றோம். இப்போ நினைவு சின்னத்தை பார்க்கும் போது எவ்வளவு நல்லா கொண்டாடுறாங்க பாருங்க உலகத்துல. பாபானுடைய நினைவு சின்னத்தை எவ்வளவு நல்லா கொண்டாடுறாங்க.
அந்த கொண்டாடுறவங்களுக்கே தெரியாது. ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன? இது நமக்கு தான் தெரியும்ன்றார். பக்தர்கள் கொண்டாடதான் செய்றாங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன? இது அவங்களுக்கே தெரியாது. நமக்கு தான் தெரியும். இந்த சங்கம யுகத்தினுடைய முக்கியமான பாடங்கள் 4. சங்கம யுகத்தினுடைய பாபா சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்துல முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப இந்த 4 சப்ஜெக்ட்ஸுமே நினைவு சின்னத்திற்கான இந்த சிவராத்திரியினுடைய நாள்ல கொண்டாடிடுறாங்கன்றார். நினைவு சின்னமாக தான் என்ன பண்றாங்க? சிவராத்திரி கொண்டாடுறாங்க. அந்த சிவராத்திரியினுடைய நினைவு சின்ன விழாவை கொண்டாடும் போது நம்முடைய 4 சப்ஜெக்ட்ஸையும் வச்சுதான் அவங்க கொண்டாடுறாங்க. அது எப்படி கொண்டாடுறாங்க? 4 சப்ஜெக்ட்ஸ வச்சு எப்படி அந்த நினைவு சின்னத்தினுடைய ரூபத்துல கொண்டாடி இருக்காங்க. இதை கூட பாபா நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன்றார். ஏன்னா இந்த சிவராத்திரியினுடைய உற்சவ நாள்ல என்ன பண்றாங்க? ஒண்ணு பிந்து மற்றும் இன்னொன்னு பூந்து. இந்த 2க்குமே மகத்துவம் இருக்கும். அதாவது பிந்து அப்படின்னா எப்படி லிங்கத்துக்கு நடுவுல என்ன பண்றாங்க? 3 கோட்டுக்கு நடுவுல ஒரு புள்ளி பிந்து வைக்கிறாங்க இல்லையா? சோ சிவராத்திரி அன்று அந்த பிந்து அதாவது அந்த புள்ளிக்கும் மகத்துவம் இருக்கு. அடுத்தது பூந்த் அப்படின்னா துளி. எப்படி ஒரு துளி நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப பூந்த் அப்படின்னா துளி. பிந்து மற்றும் பூந்த் அதாவது புள்ளி மற்றும் துளி இந்த 2க்குமே மகத்துவம் இருக்கு. இப்போ பிந்து அப்படின்னா இந்த நேரத்தினுடைய நம்முடைய நினைவு, அதாவது நம்முடைய யோகான்ற சப்ஜெக்டினுடைய அடையாளமாக தான் பிந்து அப்படின்றது புள்ளி என்பது காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம யோகா பண்ணும்போது என்ன பண்றோம்? பிந்து ரூபத்துல தானே நிலை பெறுறோம். பிந்து ரூப ஸ்திதி, பீஜ் ரூப் ஸ்திதி, புள்ளி ரூப நிலையில தானே நாம இருந்து யோகா பண்றோம். அதனால பிந்து அந்த புள்ளி அப்படின்றது யோகா நினைவினுடைய அடையாளமாக இருக்கு. நினைவினுடைய சப்ஜெக்டா இருக்கு. யோகானுடைய சப்ஜெக்டா இருக்கு. அடுத்தது அந்த பூந்த் அதாவது துளி அப்படின்றது ஞானத்தினுடைய வெரைட்டியான துளிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஞானத்தினுடைய அநேக விஷயங்கள் இருக்கு இல்லையா? அநேக விஷயங்களுடைய விதவிதமான துளிகள் தான் என்னன்னா அந்த துளி பூந்த் அப்படின்றது ஞானம் என்கின்ற துளியாக இருக்கு. ஞானத்தினுடைய வெரைட்டியான துளிகளா இருக்கு. இப்போ இந்த ஞான பாடத்தினுடைய அடையாள சின்னமாக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த துளி அதாவது அந்த பூந்த் என்பது காட்டப்பட்டிருக்கு. அந்த சிவலிங்கத்துக்கு மேல என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு அழகா ஒரு கமண்டலம் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த கமண்டலத்துல இருந்து கீழே என்ன ஆகும்? ஒவ்வொரு சொட்டு சொட்டா அந்த லிங்கத்தின் மீது தண்ணீர் அது வந்து கொண்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு துளியும் அந்த லிங்கத்தின் மீது விழுந்துட்டே இருக்கும். சொட்டு சொட்டா விழும் இல்லையா? அப்ப அந்த பூந்த் அந்த சொட்டு சொட்டா விழுறது துளி துளியா விழுது இல்லையா? அந்த ஒவ்வொரு துளி என்பது என்னன்னா ஞானத்தினுடைய துளி. ஞான பாடத்தினுடைய அடையாளமாக தான் என்ன பண்ணிருக்காங்க? அவங்க துளிகளை காமிச்சிருக்காங்க. அடுத்தது தாரணையினுடைய நினைவு சின்னமாக இந்த நாள்ல விசேஷமாக சிவராத்திரி நாள்ல என்ன பண்ணுவாங்க? விரதம் இருப்பாங்க. அப்ப விரதத்தை தான் அவங்க என்ன பண்றாங்க? தாரணையாக செய்து வராங்க. விரதத்தை தான் நம்முடைய தாரணை என்கின்ற சப்ஜெக்ட்ல அவங்க என்ன பண்றாங்க? விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. அப்ப அந்த விரதத்துல கூட தாரணை அப்படின்றதுதான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் விரதம். அப்ப அந்த தாரணை என்கின்ற விரதம் கூட அவங்க சிவராத்திரி நாள் அன்னைக்கு கடைபிடிக்கிறாங்க. எப்படி பாபா சொல்றாரு? தாரணையில கூட நம்ம எப்படி ரொம்ப திருட சங்கல்பத்தோட தாரணை பண்றோம். அதாவது இன்னைக்கு பொறுமையாகவோ அல்லது அந்தர்முகி உள்நோக்கு முகமுடையவர்களாகவோ நான் கண்டிப்பா அவசியமா இருந்தே இருப்பேன். இன்றைய நாள் முழுக்க நான் எப்படி இருப்பேன்? அந்தர்முகி உள்நோக்கு முகத்துல இருப்பேன். இன்றைய நாள் முழுக்க நான் பொறுமையா இருப்பேன். இருந்தே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம எப்படி விரதம் எடுக்கிறோம்? அந்த மாதிரி அவங்களும் என்ன பண்றாங்க? அவங்களும் விரதத்தை கடைபிடிக்கிறாங்க சிவராத்திரி நாள்ல. அப்ப அந்த விரதம் அப்படின்றது தாரணையினுடைய அடையாளமாக இருக்கு. அடுத்தது சேவையினுடைய அடையாளம் அப்படின்றது என்ன அப்படின்னா விழித்திருப்பது. ஜாகரன் அப்படின்னு சொல்றாரு. சேவையினுடைய நினைவார்த்தமாக என்ன பண்றாங்க? சிவராத்திரி நாள்ல அவங்க
நைட்டெல்லாம் தூங்காம கண் விழிச்சுட்டே இருப்பாங்க. சேவை செய்வதே யாரையாவது விழிப்படைய செய்வதற்காக. நம்ம சேவாவே எதுக்கு பண்றோம்? நம்ம பண்றதே மற்றவர்களுக்குள்ளார ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக. எப்படி விழிப்படைய வைக்கிறோம் அப்படின்னா, அஞ்ஞான தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு போய் நம்ம என்ன பண்றோம்? பகவான் வந்துட்டார், பரமாத்மா வந்து விட்டார், சிவன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? அவர்களை நாம எழுப்புறோம். அப்ப சேவை செய்வதே விழிப்படைய வைப்பதற்காக. யாரெல்லாம் அஞ்ஞானம், அறியாமை அப்படின்ற தூக்கத்துல இருக்காங்களோ அவங்களெல்லாம் எழுப்புவதற்கான அந்த சேவை தான் நாம செய்துட்டு இருக்கிறோம். அதனால இங்க நாம விழித்திருப்பது அப்படின்றது என்ன? சேவையினுடைய அடையாளமாக இருக்கிறது. நம்ம ஞானம் என்கின்ற விழிப்புணர்வுல இருக்கிறது அப்படின்றது எதுக்காக? மற்றவர்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்து அவர்களுக்குள்ளாரே அந்த விழிப்பு நிலையை கொண்டு வர வைப்பதற்காக. அப்போ விழித்திருப்பது அப்படின்றது கூட இங்க சேவையினுடைய அடையாளமா இருக்கு. அதனால 4 பாடமும் வந்துருச்சு இல்லையா இதுலன்னு பாபா சொல்றார். ஞானம் அப்படின்றதுல பூந்த், அந்த துளி என்பது காட்டப்பட்டிருக்கு. யோகா அப்படின்ற அந்த நினைவு சின்னமாக தான் பிந்து, அந்த புள்ளியினுடைய ரூபம் காட்டப்பட்டிருக்கு. தாரணை அப்படின்ற சப்ஜெக்டினுடைய நினைவார்த்தமாக அவங்க விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. அடுத்து சேவையினுடைய சப்ஜெக்டினுடைய நினைவார்த்தமாக விழித்திருக்கிறார்கள். அவங்க விழித்திருக்காங்க. நாம என்ன பண்றோம்? மற்றவர்கள் அஞ்ஞான தூக்கத்துல இருக்கிறவங்கள நாம விழிப்படைய வைக்கிறோம். அதனால பாபா சொல்றாரு, இந்த 4 பாடமும் நம்முடைய நினைவார்த்தமாகிய சிவ ஜெயந்தியில வந்துருச்சு இல்லையா? ஆனா பக்தர்கள் என்ன பண்றாங்க? அவங்க ஸ்தூலமாக மெட்டீரியலிஸ்டிக் ரூபத்துல அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கொண்டாடுறதெல்லாம் ஸ்தூலமான ரூபத்துல கொண்டு அவங்க கொண்டாடுறாங்க. ஆனாலும் ஸ்தூல ரூபமா அவங்க மாத்தி கொண்டாடினாலும் பக்தர்களுக்குள்ளார என்ன இருக்கு? பாவனை இருக்குன்றார் பாபா. பக்தர்கள் பாவனை உடையவர்களா இருக்காங்க. அதுக்கும் மேல சத்தியமான உண்மையான பக்தனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, என்ன சங்கல்பம் அவங்க செய்யறாங்களோ அதுல அவங்க திருடமாக இருப்பாங்கன்ற. உண்மையான பக்தனுடைய அடையாளம் என்ன? அவங்க என்ன எண்ணம் நினைக்கிறாங்க, என்ன சங்கல்பம் பண்றாங்களோ அதுல அவங்க திருடமாக இருப்பாங்க. அதனாலதான் பக்தர்கள் மீது பாபாக்கு அவ்வளவே அன்பு இருக்கு. ஏன்னா பக்தர்கள் கூட பாவனை உடையவர்களா இருக்காங்க. அவங்க ஒரு முறை எதை நான் செய்யறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டாங்களோ அதுல அவங்க திடமா இருப்பாங்க. அதனால அவர்கள் மீது பாபாக்கு அன்புன்றது இருக்கு. இருந்தாலும் கூட நினைவு சின்னம் என்பது துவாபர யுகத்திலிருந்து பரம்பரையாக நடந்து வந்துட்டேதான் இருக்கு. இந்த நினைவு சின்னம் என்பது எப்பத்துல இருந்து? துவாபர யுக ஆரம்பத்துல இருந்து பரம்பரையாக இதெல்லாம் நடந்துட்டே வந்துட்டு இருக்கு. மேலும் இந்த சிவராத்திரியினுடைய நாள் விசேஷமாக நாம இந்த சங்கம யுகத்துல அடிக்கடி சமர்ப்பண விழாவாக நாம கொண்டாடிட்டே இருக்கோம். தனித்தனியாவும் கொண்டாடுறோம், மேலும் அடிக்கடிக்கு சமர்ப்பண விழா அப்படியும் நாம கொண்டாடுறோம். இந்த நினைவு சின்னமான நாளை விசேஷமாக எப்படி நாம இந்த சங்கம யுகத்துல அடிக்கடி சமர்ப்பண விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோமோ, பிறகு தனித்தனியாகவும் அவங்க கொண்டாடுறாங்க. அதே மாதிரி நம்முடைய இந்த நிகழ்ச்சியையும் நினைவு சின்னமாக அவங்க தங்களை அர்ப்பணிப்பது கிடையாது. நாம என்ன பண்றோம்? இங்க பாபாட்ட நம்மை நாம முழுக்க அர்ப்பணிக்கிறோம். ஆனா நம்ம இங்க நம்மை அர்ப்பணித்துக் கொள்வது போல நம்முடைய நினைவு சின்னமாகி இந்த சிவராத்திரியினுடைய நாள்ல பக்தர்கள் யாருமே தங்களை அர்ப்பணித்துக் கொள்வது கிடையாது. தாங்கள் போய் பகவான் முன்னாடி அவங்க அர்ப்பணை ஆகிறது கிடையாது. ஆனா என்ன பண்றாங்களாம்? ஆடை பலியாக கொடுக்கறாங்களாம். இப்ப பாப் தாதாவும் சிரிச்சுட்டே சொல்றார், இந்த மே அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த நான் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை பலி கொடுத்து சம்பூர்ண சமர்ப்பணமாக ஆகுங்கள் அப்படின்ற.
இந்த நான் நான் அப்படின்ற இந்த மே மே அப்படின்ற இந்த ஆடு அந்த நான் நான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுங்க, பலி கொடுத்து சம்பூர்ணமாக, அதாவது சமர்ப்பணம் ஆகுங்க. இப்ப பிரம்மா பாபா அடையாளம் சொல்றார். பிரம்மா பாபா எப்படி முதல் அடி அவர் எது எடுத்து வச்சார்? பிரம்மா பாபா பிரம்மா பாபானுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருந்தது? நான் மற்றும் எனது அப்படின்றதனுடைய சமர்ப்பண விழா. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருந்தது இல்லையா? எந்த ஒரு விஷயத்திலையும் நான் அப்படின்றதுக்கு பதிலாக சதா இயல்பாக சாதாரணமா பேசும்போது கூட நான் அப்படின்றதுக்கு பதிலாக பாபா என்ன வார்த்தை சொன்னாரு? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக பாபா சதா இயற்கையாக இயல்பாக சாதாரணமா பேசும்போது கூட நான் அப்படின்றத பாபா சொல்லாம பாபா என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரு? பாபா அப்படின்ற வார்த்தை தானே பிரம்மா பாபா சொன்னாரு. பிரம்மா பாபா எப்பயாவது நான் அப்படின்னு சொல்லுவாரா என்ன? சாதாரணமா பேசிட்டு இருக்கும் போது கூட நான் அப்படின்றது வராதாம். பாபா செய்ய வைக்கிறார், பாபா சொல்கிறார். சோ பாபான்ற அந்த வார்த்தை தானே நாம வந்து கேட்டிருக்கிறோம். நான் அப்படின்ற வார்த்தை பிரம்மா பாபா சொல்லி கேட்கலையே. பாபான்ற வார்த்தை தானே கேட்டிருக்கோம். அப்ப பாபா செய்ய வச்சிட்டு இருக்கிறாரு. நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் கிடையாது. பாபா செய்வித்துக் கொண்டிருக்கிறார். பாபா நடத்திட்டு இருக்கிறாரு. பிரம்மா பாபா அப்படித்தானே சொன்னாரு. சிவ பாபானுடைய யக்னம், சிவ பாபானுடைய ரதம். இந்த ரதம் கூட பாபானுடையது. நடத்துபவர் பாபா, செய்விப்பவர் பாபா. யக்னம் பாபானுடையது. யக்னத்தை நடத்துபவர் பாபா. அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. சோ இப்படி பிரம்மா பாபா என்ன பண்ணுவாரு? சாதாரணமா பேசக்கூடிய விதத்துல கூட நான் அப்படின்றத சொல்ல மாட்டேன். பாபா தான் அப்படின்னு சொல்லி பாபா பாபான்ற அந்த வார்த்தை தான் அவர் சொல்லுவார். எல்லைக்குட்பட்ட எந்த மனிதனோ அல்லது பொருள் மீது பற்றுதல் இருந்ததுன்னா இதுதான் எனது அப்படின்றது பாபா சொல்றார். நான் மற்றும் எனது இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா? பிரம்மா பாபா எப்படி நான்ன்ற வார்த்தை அவரு சொல்லுவதே கிடையாது, சொன்னதே கிடையாது. எல்லா இடத்துலயும் பாபான்ற வார்த்தை தான் சொல்லியிருக்காரு. அடுத்து எனதுன்றது என்னன்னா, எந்த ஒரு மனிதர் மீதோ, எந்த ஒரு தேகதாரியோ அல்லது எந்த ஒரு பொருள் மீதோ இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பற்றுதல். இதுதான் வந்து நான், இதுதான் வந்து எனது அப்படின்றதுக்கான விஷயம். அப்போ எனது மற்றும் நான் இந்த ரெண்டையுமே சமர்ப்பணம் செய்வது இதுக்குதான் பலி கொடுப்பது என்று சொல்லப்படுதுன்றார். நான் மற்றும் எனது அப்படின்ற அந்த ரெண்டையும் சரண்டர் பண்றது, மாதாக்கு முன்னாடி அர்ப்பணம் செய்வது, இதுதான் பலி கொடுப்பது என்று சொல்லப்படுது. பலி கொடுப்பது என்றாலே மகா பலியாக ஆவது, அதாவது மகான் பலசாலியாக ஆவது. இப்ப நான் எனது அப்படின்றத என்ன பண்ணும்? சமர்ப்பணம் செய்யணும். இதுதான் பலி கொடுப்பது. பலி கொடுப்பது அப்படின்னாலே என்ன? மகா பலியாக ஆவது. அதாவது முழுக்க முழுக்க தன்னை பாபா முன்னாடி சமர்ப்பணம் செய்வது. இதுதான் வந்து சமர்ப்பணத்திற்கான அடையாளம். நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்றதுக்கான அடையாளம் என்ன? நான் அப்படின்றதும் இல்ல, எனது அப்படின்றதும் கிடையாது. எல்லாமே அவருடையதாக ஆகிவிடும். சோ இதுதான் சமர்ப்பணமானதற்கான அடையாளம் அப்படின்னு பாபா சொல்றாரு. பாப்தாதா பக்தர்களுக்கு ஒரு விஷயத்துல அவங்கள பார்த்து பெருமைப்படுறார். ஏதாவது ஒரு ரூபத்துல பாரதத்துல அல்லது எந்த ஒரு நாட்டுல உற்சாகத்தினுடைய அலைகளை பரப்புறதுக்காக என்ன பண்றாங்கன்னா விழாக்களை கொண்டாடுறாங்க இல்லையா? பாரத நாட்டிலே ஆகட்டும் அல்லது வெளிநாட்டுகள்ல ஆகட்டும், உற்சாகத்தினுடைய ஒரு அலைகளை முழுக்க முழுக்க பரப்பணும்னா அதுக்காக என்ன பண்றாங்க? உற்சவத்தை கொண்டாடுறாங்க, ஒரு விழாவை கொண்டாடுறாங்க இல்லையா? அப்படி கொண்டாடுறது
நல்லது தானே. அது 2 நாளாக இருக்கலாம் அல்லது 1 நாளாக இருந்தாலும் உற்சாகத்தினுடைய அந்த அலை அங்க பரவிடுது தானே. உற்சவம் ஒரு விழா கொண்டாட்டம் அப்படின்னா அந்த விழா 1 நாள் கொண்டாடுறதா இருக்கட்டும், 2 நாள் கொண்டாடுறதா இருந்தா கூட அந்த விழானுடைய நாள் என்ன ஆகுது? முழுக்க முழுக்க உற்சாகத்தினுடைய அலை வந்து பரவிடுது தானே. அதனாலதான் அதுக்கு பேரே என்ன? உற்சாகத்தினுடைய அலைகள் பரவி இருக்கிறனால தான் அதற்குரிய பெயரே உற்சவம் என்று சொல்லப்படுது. இப்ப பாதி கல்பத்திற்கு விசேஷமான ரூபத்துல பாபானுடைய பக்கம் அதிகபட்ச கவனம் போகுது இல்லையா? அல்பகால விசேஷமான ரூபத்துல பாபா பக்கம் அதிகபட்ச கவனம் எங்க போகுது? பாபா பக்கம் தானே போகுது. அப்ப இந்த விசேஷமான நாள்ல விசேஷமாக நீங்க என்ன செய்வீங்க? விசேஷமான இந்த சிவராத்திரியினுடைய நாள்ல என்ன நீங்க ஸ்பெஷலா விசேஷமா செய்வீங்க? பக்தியில சிலர் வந்து கொஞ்ச காலத்துக்கான விரதம் இருக்கிறாங்க. 1 மாசத்துக்கு விரதம் இருப்பாங்க. அதே பார்த்தா சிலர் வந்து அந்த 1 மாசம் கூட விரதம் இருக்கிறதுக்கு தைரியம் இல்லாம இருப்பாங்க. அதனால சில நாட்கள்லயே விரதத்தை முடிச்சுக்குவாங்க. சிலர் 1 நாள் மட்டும் விரதம் இருக்கிறது. அதுலயும் இன்னும் கொஞ்சம் வந்து வீக்கா இருக்கிறவங்க என்ன சில மணி நேரத்திற்காக மட்டுமே வந்து விரதம் எல்லாம் இருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க? அந்த விரதம் இவ்வளோ நாள் இல்ல இவ்வளோ மணி நேரம் தான் விரதம்னா அது வரைக்கும் விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த விரதத்தை முடிச்சுக்குவாங்க. ஆனா நாம இந்த மாதிரி எல்லாம் செய்யறது கிடையாது தானேன்னு பாபா கேக்குறார். மதுபனுடைய பூமி மீது மதுபனத்துல பூமியின் மேல கால் இல்ல அப்படின்னா என்ன ஸ்திதி? அவ்வளவு உயர்ந்த ஸ்திதியில இருக்கிறோம். அவ்வளவு ஆத்மாபிமானி ஸ்திதியில அவ்வளவு பரிஷ்டா ஸ்வரூபத்துல இருக்கிறோம். அதனால என்ன பண்றது இல்லையா? மதுபன்ல இருக்கிற வரைக்கும் நம்முடைய காலடிகள் பூமி மேல படுறதே இல்லையா? ஆனா பிறகு எப்போ உங்களுடைய நாட்டுக்கு போயிடுறீங்க அல்லது உங்களுடைய ஊருக்கு திரும்பி போயிடுறீங்க, அங்க போனதுக்கு அப்புறமும் நீங்க மேலேயே இருப்பீங்களா அல்லது பூமிக்கு வந்துருவீங்களா? பாபா கேக்குறார். மதுபன்ல இருக்கிற வரைக்கும் பாதங்கள் பூமி மேலேயே இல்ல, அப்படி பறக்கக்கூடிய அனுபவத்துல இருக்கும், அந்த ஸ்திதியில இருக்கும். அதே மதுபன்ல இருந்து அவங்கவுங்க நாட்டுக்கும் அவங்கவுங்க ஊருக்கும் போனதுக்கு அப்புறமா அப்பயும் அப்படியே இருக்கா? அப்பயும் வந்து நம்ம அவ்வளவு உற்சாகத்துல அவ்வளவு பறக்கக்கூடிய நிலையில இருக்கிறோமா அல்லது கீழே வந்துடுறோமா பூமிக்கு? சதா மேல இருந்து கீழே வந்து காரியங்கள் செய்வீங்களான்னு பாபா கேக்குறார். கீழே வரணும் தான், ஓகே, கர்மா இருக்கு, காரியம் செய்யணும், கீழே வரணும். ஆனா எப்படி வரணும்? பாபா அதுவும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா? சதா மேல இருக்கணும், மேல இருந்து காரியம் செய்வதற்காக கீழே இறங்கணும். அப்படி நீங்க செய்வீங்க தானேன்ற. அப்படி செய்வீங்க தானே. அப்புறம் காரியம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? உடனே நாம மேல போயிடணும். அப்படி பண்றீங்களான்னு பாபா கேக்குறார். அப்படி மேல இருந்து கீழே இறங்கி வந்து உங்க காரியம் செய்றீங்களா? அப்படி காரியம் செஞ்சு முடிச்ச உடனே திரும்ப மேல போயிடுறீங்களா? இப்படி நீங்க பண்றீங்களா? அல்லது கீழே இருந்துட்டே நீங்க காரியம் செஞ்சுட்டே இருக்கீங்களா? மேல போறதே இல்லை. காரியம் செய்யணும் இல்லையா? அதனால கீழேயே இருந்து செய்யறேன், மேல போறதே இல்லை. மேல இருந்து இறங்கி வந்து காரியம் செய்யறதே கிடையாது. ஏன்னா கீழேயே இருக்கிறேன், மேல போவே இல்லை. அந்த மாதிரி இருப்போமா? இப்ப மேல இருக்கிறது அப்படின்னா என்ன? உயர்ந்த ஸ்திதியில இருக்கிறது. மேல இருக்கிறது அப்படின்னா மாடிக்கு போறதுன்றது கிடையாது. மொட்டை மாடிக்கு போறது, டெரஸுக்கு போறதெல்லாம் கிடையாது. உயர்ந்த ஸ்திதியில, சிரேஷ்டமான ஸ்திதியில நிலைத்திருந்து எந்த ஒரு சாதாரண காரியம் செய்வது அப்படின்னா அதுக்கு பேர் தான் கீழே மேல இருந்து கீழே இறங்கி வர்றது. மேல இருந்து காரியம் செய்வதற்காக கீழ் இறங்கி வருவது அப்படின்னா என்ன? உயர்ந்த ஸ்திதியில நிலைச்சிருந்து ஒரு சாதாரண காரியம் செய்யறதுக்காக கீழே இறங்கி வர்றது. இதுதான் மேல இருந்து கீழே வர்றது அப்படின்றதுக்கான அர்த்தம் இதுதான்றாரு. இப்போ கீழே இறங்கி வந்துட்டா கூட நம்முடைய ஸ்திதி அப்படி எப்படி இருக்கணும்? அந்த உயர்ந்த ஸ்திதியாகவே இருக்கணும். காரியம் செய்யறதுக்காக நாம கீழே இறங்கணும். கீழே இறங்கினா கூட நம்ம ஸ்திதி இறங்கக்கூடாது. நம்முடைய ஸ்திதி
எப்படி இருக்கணும்? உயர்ந்த ஸ்திதியாக தான் இருக்கணும். பாபா சாதாரண சரீரத்துல தானே வர்றாரு. ம். காரியங்கள் கூட சாதாரணமாக தானே அவர் செய்றாரு. நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படித்தானே பாபா கூட பேசுறாரு. நாம எப்படி நடக்கிறோம் அப்படிதான் பாபாவும் நடக்கிறாரு. அப்போ செய்யக்கூடிய காரியங்கள் சாதாரணமாக தான் இருக்கு. அவர் வரக்கூடிய உடலும் சாதாரணமான உடலாக தான் இருக்கு. அவர் வரக்கூடிய உடல் சாதாரணமாக இருந்தாலும், சாதாரண காரியங்கள் செய்தாலும், அவர் எப்படி ஸ்திதியில ரொம்ப உயர்ந்த நிலையில அவர் இருக்கார். அப்படியே நாம சாதாரண உடல்ல இருந்தாலும், சாதாரண காரியங்கள் செய்தாலும் நம்முடைய ஸ்திதி எப்படி இருக்கணும்? சதா உயர்ந்த ஸ்திதியாக இருக்கணும் பாபா சொல்றார். அப்ப இந்த நாள அவதார நாள் அப்படின்னுட்டு அவதரித்த நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அமிர்த் வேளையில தூக்கத்துல இருந்து கிடையாது. அவதாரம் பண்ண நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமிர்த் வேளையில நானு தூக்கத்துல இருந்து எழுந்தது, அதுக்கு பேர் அவதாரம் கிடையாது. அந்த நாள் அவதார நாள் அப்படின்றது கிடையாது. சாந்தி தாமத்துல இருந்து என்னுடைய காரியம் செய்வதற்காக இப்பொழுது அவதாரம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைங்கன்னு பாபா சொல்லி தர்றார். அவதரித்த நாளினுடைய ஒரு விழா தானே கொண்டாடுறோம். சிவராத்திரி அப்படி சிவ ஜெயந்தி அப்படின்னா அவதார நாள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவதார நாள் அப்படின்னா அமிர்த் வேளையில தூக்கத்துல இருந்து எழுந்து நான் வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு அவதாரம் சொல்றது கிடையாது. அதாவது நான் ஆத்மா சாந்தி தாமத்துல இருந்து என்னுடைய காரியங்கள் கடமை செய்வதற்காக இந்த உடல்ல நான் அவதாரம் எடுத்திருக்கேன் இப்படி நினைங்கன்னு பாபா சொல்லி தர்றார். அதுக்கப்புறம் இரவு காரியங்கள் எல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா சாந்தி தாமம் வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க. அதனால சிரேஷ்டமான மிக உயர்ந்த காரியங்கள் செய்வதற்காக தான் புருஷர்கள் அவதாரம் எடுப்பாங்க. அவதார புருஷர்கள் எதுக்காக அவதாரம் எடுப்பாங்க? அவ்வளோ உயர்ந்த காரியம், சாதாரண காரியம் கிடையாது. மிக உயர்ந்த காரியம் செய்வதற்காக தான் என்ன பண்ணுவாங்க? அவதார புருஷர்கள் அவதாரம் எடுப்பாங்க இல்லையா? பாபா அதேதான் நமக்கும் சொல்லி தர்றார். இப்ப நம்ம எல்லாரும் யாரு? அவதாரங்கள் இல்லையா? அப்ப நம்ம சிரேஷ்ட காரியங்கள் செய்வதற்காக என்ன பண்ணணும்? இந்த பூமிக்கு அவதாரம் எடுக்கணும். அப்படின்னா சாந்தி தாமத்துல இருந்து நான் இந்த உலகத்திற்கு இந்த உடல்ல என்னுடைய சிரேஷ்டமான காரியம் செய்வதற்காக நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்திதியில நாம இருக்கணும். அப்போதான் அவதாரம் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப அவதாரம் எடுத்தவங்களுக்கு பிறப்பு எடுத்துட்டாங்க, ஜென்மம் எடுத்துட்டாங்கன்னா சொல்றது கிடையாது. அவதாரம் அப்படின்னா சொல்லுவாங்க. அவதார புருஷர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய விஷயம் சொல்லும் போதே அவதாரம் என்று சொல்வார்களே தவிர அதற்கு பிறப்போ ஜென்மம் எடுப்பதோ அப்படின்லாம் சொல்றது கிடையாது. அதனால இந்த மாதிரி ஸ்திதியில இருந்து காரியங்கள் செய்வதன் மூலமாக நீங்க சாதாரண காரியங்கள் செய்தாலும் அலௌகிக காரியமாக அது மாறிவிடும். எப்பொழுது நான் அவதரித்த ஆத்மா சாந்தி தாமத்துல இருந்து இந்த உலகத்துல இந்த உடல்ல நான் பாபானுடைய மிக உயர்ந்த சேவை, மிக உயர்ந்த பாபானுடைய காரியம் செய்வதற்காக இப்ப நான் வந்திருக்கிறேன். அந்த உயர்ந்த ஸ்திதியில இருந்து நம்ம காரியங்கள் செய்யும் போதுதான் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் சாதாரணமான காரியங்களாக இருந்தாலும் அந்த ஸ்திதியின் மூலமாக என்ன ஆயிடும்? அந்த காரியங்கள் கூட சாதாரண காரியத்துல இருந்து அலௌகீக காரியமாக மாறிடும். மத்தவங்களும் உணவு சாப்பிடுறாங்க, நாம பிரம்மா போஜன் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவங்க சாப்பாடு சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க, ஆனா நாம என்ன சொல்லுவோம்? பிரம்மா போஜன் சாப்பிடுறேன்னு தானே சொல்லுவோம். அப்ப ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவங்க உலகத்தார் கூட நடக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க கூட நடக்கிறீங்கன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு என்ன சொல்லுவாங்க?
நீங்க நடக்கிறதுன்றது பரிஷ்டாக்களை போல நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டபுள் லைட் ஸ்திதியில இருந்து நாம நடக்கிறோம். நம்முடைய உணவு பிரம்ம போஜனா இருக்கு. நம்ம நடப்பது கூட என்னவா நடக்கிறோம்? சாதாரண கால்கள்ல லேசா நடக்கிறது கிடையாது. நம்ம டபுள் லைட் ஸ்திதியில் இருந்து நாம நடக்கிறோம். அப்போ அது ஃபரிஷ்தாக்களுடைய ஒரு நடையாக இருக்கு. அதனால அலௌகீக நடவடிக்கையாக, அலௌகீக நடத்தை, அலௌகீக காரியமாக நம்முடையது மாறிவிடுகிறது. மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சாதாரணமாக இருக்கு. ஆனா அவதரித்த ஆத்மாக்கள் நாம செய்யக்கூடிய காரியங்கள் அலௌகிகமானதா இருக்கு. நம்முடைய நடத்தை அரிஷ்டாக்களுடைய நடத்தையாக ஆயிடுது. அதனாலதான் இன்றைய நாள் மட்டும் அவதார நாளா கிடையாது. சங்கம யுகமே முழுக்க முழுக்க அவதார நாள் தான்றார் பாபா. சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவதார நாள் கிடையாது. சங்கம யுகத்தினுடைய ஒவ்வொரு நாளும் நாம அவதரிக்கக்கூடிய நாளாக இருக்கு. இப்ப இன்றைய நாள் நீங்க பாப் தாதாக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க. ஆனா பாப் தாதா சொல்றாரு முதல்ல உங்களுக்கு, முதல்ல குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்றாரு. குழந்தைங்க நாம அவரை விஷ் பண்றோம். ஆனா பாபா என்ன சொல்றாரு? முதல்ல உங்களுக்கு தான்றார். ஒருவேளை குழந்தைங்களே இல்ல அப்படின்னா அப்பா அப்படின்னு சொல்லி யார் கூப்பிடுறது? குழந்தைங்களே இல்ல அப்படின்னா அப்பான்னுட்டு யார் கூப்பிடுவாங்க? அப்ப குழந்தைகள் இருக்கிறதுனாலதான் அப்பான்னு கூப்பிடுறோம் இல்லையா? சோ அதனால பாப் தாதா என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பாபா ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறார். அதாவது இந்த பர்த்டே நாள்ல நாம பாபாக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அப்போ குழந்தைகள் இல்லைன்னா அப்போ அப்பான்னு யாரு சொல்றது? குழந்தைகள் தானே அப்பாவே அப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ அப்பான்னு சொன்ன அப்புறமா தானே அப்பான்னு சொன்ன அப்புறமா தானே என்ன பண்ண முடியும்? குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றது பாபா சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு தான் வாழ்த்துக்கள்ன்றார். குழந்தைங்க நாம அவருக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சொல்றோம். ஆனா பாபா என்ன சொல்றார்? குழந்தைங்க உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க இருக்கிறனால தான் நான் அப்பாவாவே இருக்கிறேன். குழந்தைங்களே இல்ல அப்படின்னா நான் எப்படி அப்பாவா ஆயிருக்க முடியும்? அதனால உங்களுக்கு தான் முதல்ல வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ பாபா சொல்றாரு, ஆமா நான் உங்களுடைய அப்பாவா இருக்கிறேன். அதனால நீங்க வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்ப நீங்க எல்லாருமே எப்படி குழந்தைங்க நீங்க பர்த்டேனுடைய பாடல் பாடுறீங்க இல்லையா? ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாடுறீங்க. பாப் தாதா கூட சொல்றாரு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு குழந்தைங்களுக்கும் பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்கள் பாபா கொடுத்திருக்காரு. பாபா கொடுக்கிறாரு. பாபா குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் கொடுக்கிறார். மேலும் குழந்தைகள் நாம பாபாக்கு வாழ்த்துக்கள் கொடுக்கிறோம். அப்ப இந்த வாழ்த்துக்கள் மூலமாக தான் நம்ம குழந்தைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாரையுமே வளர்ப்பது யாரு? பாபா. பாபா கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்கள், மேலும் இந்த பரிவாரத்தினுடைய வாழ்த்துக்கள், இதன் மூலமாக தான் நாம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வாழ்த்துக்கள் மூலமாக தான் நம்ம நாட்டியம் ஆடுறோம், பாடுறோம், வளர்றோம், பறக்கிறோம். இதெல்லாம் இந்த வாழ்த்துக்கள் மூலமாக தான் இத்தனையுமே செய்து. அப்ப இந்த வளர்ப்பு என்பது கூட வஞ்சிக்குள்ளானது. நம்முடைய வாழ்த்துக்கள்லயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வளர்ந்துட்டு இருக்கோம். பரிவாரத்தினுடைய வாழ்த்துக்களால நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். இப்ப பாபானுடைய பரிவாரத்தினுடைய வாழ்த்துக்களால நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். நாட்டியம் ஆடுறோம், பாட்டு பாடுறோம், பறந்துட்டு இருக்கிறோம். இதுதான் இந்த வளர்ப்பு என்பது மிக அதிசயமானது. நீங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என்ன கொடுக்குறீங்க? வாழ்த்துக்கள் கொடுக்குறீங்க இல்லையா? இதுதான் வளர்ப்பிற்கான விதி இதுதான்றார் பாபா.
யார் எப்படியாக இருந்தாலும் அது பாபாக்கு தெரியும். யார் எப்படி இருக்காங்க பாப் தாதாக்கு தெரியும். உங்களுக்கு கூட தெரியும். நம்பர் வாராக தான் எல்லாரும் இருப்போம் அப்படின்றது நமக்கும் தெரியும். ஒருவேளை நம்பர் வாரா இல்ல அப்படின்னா, பிறகு சத்தியுகத்துல குறைஞ்சதுலயும் குறைஞ்சது 1,50,000 லட்சம் சிம்மாசனம் வந்து உருவாக்க வேண்டி இருக்கும் இல்லையான்றார். அதனாலதான் நம்பர் வார் என்பது இருந்தே இருக்கணும். வரிசை கிரமமாக ஆகிய தீரணும். பாபா சொல்றாங்க, எண்ணிக்கை என்பது இப்பொழுது 1,50,000 லட்சம் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு இல்லையா? அப்ப அத்தனை சிம்மாசனங்கள் உருவாக்க வேண்டியிருக்குன்றார் பாபா. ஆனா அத்தனை உருவாக்குனாலும் உருவாக போறது ஒருத்தர் தான். பாக்கி மற்ற எல்லாருமே அந்த ஒருத்தருக்கு துணையாக வரக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த ஒருத்தருடைய ஃபேமிலியில வரக்கூடிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அந்த முக்கியமான ஒருத்தர் வந்து விஸ்வ மகாராஜன். விஸ்வ மகாராஜனா ஆகிறவர் கூட எத்தனை பேரு? 1,50,000 லட்சம் பேர் இருக்கலாம். ஆனா அதுல விஸ்வ மகாராஜாவா ஆக போறது ஒருத்தர் தான் இல்லையா? அந்த ஒருத்தருக்கு பிறகு அவர் கூட வரக்கூடியவங்க, அவருடைய ராயல் குடும்பத்துல வரக்கூடியவங்க. சோ அந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் வருவாங்க. பாக்கி ஒருத்தர் தானே விஸ்வ மகாராஜாவா ஆக போறாரு. அப்ப அந்த விஸ்வ மகாராஜா கூட ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள். அவர்களை எல்லாம் லக்ஷ்மி நாராயணர் என்று சொல்ல மாட்டோம். அப்போ அந்த லக்ஷ்மி நாராயணர்ல கூட நம்பர்ல கூட வந்து மாற்றம் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல வரக்கூடியவங்கள ஃபர்ஸ்ட் நம்பர் லக்ஷ்மி நாராயணர் அப்படின்னு சொல்லுவோம். லக்ஷ்மி நாராயணர் த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் அடுத்தது செகண்ட் நம்பர்ல வர்றவங்கள லக்ஷ்மி நாராயணர் த செகண்ட் அப்படின்னு இப்படி நம்பர்ல கூட வித்தியாசம் என்பது மாற்றம் என்பது ஏற்படும் தானேன்றது பாபா புரிய வைக்கிறார். இப்ப ராயல் ஃபேமிலி மற்றும் ராஜ்யத்துல கூட ராஜ்யத்துல வரக்கூடிய துணையாக வரக்கூடியவங்க இப்படி என்ன ஆகும்? விஸ்வ மகாராஜா ஒருத்தர் தான். அப்புறம் அவருக்கு அடுத்தது அவருக்கு கீழே வரக்கூடிய அவருக்கு நெக்ஸ்ட் வரக்கூடியவங்க. அப்ப லக்ஷ்மி நாராயணர் த ஃபர்ஸ்ட், அப்புறம் லக்ஷ்மி நாராயணர் த செகண்ட், இப்படி நம்பர்ல மாற்றம் வரும். அப்புறம் அந்த ராஜா கூட ராஜ்யம் செய்யக்கூடியவங்க, அரசாட்சி புரியக்கூடியவர்கள், பிறகு அந்த அரச குடும்பத்துல வரக்கூடியவங்க, இப்படி என்ன ஆகும்னா விஸ்தாரம் ஆயிட்டே போகும். ராயல் ஃபேமிலி ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட அவங்கள கூட ராஜ்ய அதிகாரி என்று சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதெல்லாமே என்ன ஆகும்? நான் வரிசை கிரமமாக தான் நடக்கும். ஆனா பாபா சொல்றாரு, ஒரு பொழுதும் யார் ஒருத்தரையும் ஒருவேளை நீங்க வந்து நினைக்கிறீங்க இவங்க ராங் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எப்பயாவது யாரோ ஒருத்தரை நீங்க பாக்குறீங்க. நீங்க பார்க்கும்போது அவங்க ஏதோ தவறு செய்யறாங்க. அப்ப நீங்க அவங்கள ராங் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதாவது இவங்க செய்யற காரியம் நல்ல காரியம் கிடையாது. இவங்க நல்ல காரியத்தை செய்யல அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த ராங்க வந்து ரைட் பண்றதுக்கான விதி, அந்த ராங்க தவறை சரியாக செய்வதற்கான விதி என்ன? இத பாபா புரிய வைக்கிறார். அதாவது ஒருத்தர் சரியான ஒரு கர்மம் செய்யல, அவருக்கு சரியான கர்மத்தை கற்றுக் கொடுக்கணும். அதற்கான விதி என்ன? இது பாபா சொல்லித்தரார். ஒருத்தர் ராங் பண்றார் அப்படின்னா அவரை ரைட் ஆக்கிறதுக்கான விதி என்ன? ஒருத்தர் தவறான கர்மத்தை செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு சரியான கர்மத்தை சொல்லிக் கொடுப்பதற்கான கற்றுக் கொடுப்பதற்கான விதி என்ன? இது பாபா நமக்கு இப்ப புரிய வைக்கிறார். அதாவது அந்த தவறான கர்மா செய்யறாங்க, ராங் பண்றாங்க அப்படின்னா அவர்களை நீங்கள் நேருக்கு நேராக நீங்க ராங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். ஒருத்தர் ராங் பண்ணிட்டு இருக்காருன்னா டைரக்டா அவங்கள்ட்ட போய் நீங்க பண்றது ராங் அப்படின்னுட்டு டைரக்டா அவங்களுக்கு சொல்லாதீங்க. அப்படி சொல்றதுனால அவங்க ஒரு பொழுதும் மாற மாட்டாங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். எப்படி வந்து நெருப்பை அணைப்பதற்காக அந்த நெருப்பின் மீது நெருப்பு போடப்படுவது கிடையாது. அந்த எரிகிற நெருப்பை வந்து அணைக்கணும்னா அதன் மீது நெருப்பை செலுத்துவது கிடையாது.
அதன் மீது என்ன பண்றாங்க? தண்ணீரை ஊற்றுவாங்க இல்லையா? இதனால ஒரு பொழுதும் அவர்களுக்கு முதல்லயே நீங்க சொல்றீங்க, ம், நீங்க ராங்கா இருக்கீங்க அப்படின்னு நீங்க ஒருவேளை முதல்லயே சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்க ராங்கா இருக்கீங்கன்னு சொன்ன உடனேயே அவங்க இன்னுமே மனசுடைஞ்சு போயிடுவாங்கன்றார் பாபா. முதல்ல அவருக்கு என்ன பண்ணணும்? ஓகே, ஓகே, நல்லது, நல்லது அப்படின்னு சொல்லி அவர்கள என்ன பண்ணுங்க? ஒரு சீரான நிலைக்கு கொண்டு வாங்கன்றார் பாபா. அவர்களை முதல்ல ஓகே, நல்லது, நல்லதுன்னு சொல்லி அவர்களை முதல்ல சீரான நிலைக்கு கொண்டு வாங்க. அதாவது முதல்ல அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? அவர்கள் மீது கொஞ்சம் நீரை தெளிங்க. அவர்களை கொஞ்சம் சீராக்குங்க. அதுக்கப்புறமா சொல்லுங்க, இந்த நெருப்பு ஏன் பிடிச்சதுன்னு. ஏற்கனவே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. நெருப்பு எரியிற நெருப்புல நீங்க போய் என்ன பண்ணக்கூடாது? இன்னும் நெருப்ப அள்ளி கொட்டக்கூடாது. அதனால அந்த நெருப்பு அணைய போறது கிடையாது. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. தவறு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க போய் ஸ்ட்ரைட்டா நீங்க ராங் அப்படின்னுட்டு சொல்லாதீங்க. ஏன்னா முதல்லயே அவங்க ராங்கா இருக்காங்க. நீங்க போய் இன்னும் கொஞ்சம் நீங்க ராங் அப்படின்னு டைரக்டா சொன்னீங்கன்னா, இன்னுமே என்ன ஆயிடுவாங்க? மனசுடைஞ்சு போயிடுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த நெருப்பை அணைக்கணும். அணைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தணும். அதாவது ஓகே, ஓகே, நல்லது, நல்லது, ஓகே தான், ரைட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் குளிர்ந்த நீரை கொஞ்சம் ஊத்துங்க. ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் அந்த நெருப்பு அணைஞ்சு கொஞ்சம் அவங்க ஸ்டடி ஆவாங்க. ஸ்டடி ஆனதுக்கு அப்புறம் அந்த நெருப்பு அணைந்த பிறகு அதுக்கப்புறமா அவங்களுக்கு சொல்லுங்க, இந்த நெருப்பு ஏன் பிடிச்சது? நெருப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? அப்படின்றத அதுக்கப்புறமா சொல்லுங்க. அப்ப நீங்க இப்படி இருக்கீங்க, நீங்க இத பண்ணீங்க, நீங்க இப்படி பண்ணீங்க, அதனாலதான் இங்க நெருப்பே பிடிச்சது அப்படின்னு முதல்லயே நீங்க ஆரம்பிச்சிடாதீங்கன்ற. நீங்க ராங், நீங்க பண்ணது ராங், நீங்க இப்படி பண்ணீங்களே இதனால ராங், நீங்க இப்படி பேசுனீங்களே அதனால ராங் அப்படின்னு முதல்லயே எடுத்த உடனே என்ன பண்ணிடாதீங்க. அப்படி நீங்க சொல்லாதீங்க. முதல்ல அவங்கள் மீது குளிர்ந்த நீரை தெளிங்கன்றார். குளிர்ந்த நீர் அப்படின்னா என்ன? ஓகே, நல்லது, நடந்ததுதான் ஓகே தான், நீங்க பேசினது ஓகே, நீங்க செஞ்சது ஓகே தான், நல்லதுதான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? கொஞ்சம் குளிர்ந்த நீரை தெளிங்க. அதுக்கப்புறமா அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா, இங்க நெருப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? மேலும் அந்த பிடிச்ச நெருப்பை அணைப்பதற்கான சாதனம் என்ன? அப்படின்றத பிறகு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கே அந்த ஒரு ஒரு உணர்வு ஏற்படும்ன்றாருமா. ஒருவேளை கெட்டவங்களே கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, அது என்னன்னா நெருப்புல எண்ணெய ஊத்துன மாதிரின்றாருமா. அவங்க கெட்டவங்களா தானே இருக்காங்க. அதனால தானே நான் கெட்டவங்கன்னு சொன்னேன்னா, பாபா சொல்றாரு, ஏற்கனவே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ அந்த நெருப்புல போய் நீங்க எண்ணெய ஊத்துன மாதிரிதான். அதனால கெட்டதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அந்த நெருப்பின் மீது குளிர்ந்த தண்ணீரை முதல் தெளிங்க. தெளிச்சு அந்த நெருப்பை அணைச்சிடுங்க. அந்த ராங் அந்த இடத்துல நீங்க ரைட் ஆக்கிடுங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா கூட அவங்களுக்கு கேட்கறதுக்கு, தாரணை பண்றதுக்கு அதற்கான தைரியம் அவர்கள்ல வந்துடும்ன்றார். எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா நாம ரிஜெக்ட் பண்ண போனோம், இல்ல நீங்க ராங் ராங் அப்படின்னு சொன்னோம்னா அதை கேட்கிற அளவிற்கோ அதை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய அளவிற்கோ கூட அவங்களுக்கு தைரியம் இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ரொம்ப நல்லது, நல்லதுன்னு சொல்லிட்டு முதல்ல நீரை தெளித்து விட்டு அந்த நெருப்பை அணைத்து விட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன ரைட் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி சொன்னீங்கன்னா அப்பதான் அவர்களுக்குள்ளார கேட்கக்கூடிய அதை கடைபிடிப்பதற்கான அந்த தைரியம் என்பது அவர்களுக்குள்ள வந்துடும். இதனாலதான் பாபா கூட சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது அப்படின்றது இது கூட வாழ்த்துக்கள், நம்ம கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்கள் அப்படின்றார் பாபா.
ராங்கா இருந்தாலும் ஒருத்தர் தவறா சொன்னாலும் ஓகே ஓகே நல்லது நல்லது அப்படின்னு சொல்றது இது கூட நாம அவர்களுக்கு வாழ்த்துக்களை கொடுப்பது போல. எப்படி பாப்தாதா கூட ஒரு பொழுதும் யாருக்குமே டைரக்டா ராங் அப்படின்னுட்டு சொல்ல மாட்டார். யாரையாவது பாபா டைரக்டா யாராவது ஒருத்தர் நீ ராங் அப்படின்னு டைரக்டா பாப்தாதா சொல்லுவாரா என்ன? சொல்ல மாட்டார். முரளியில வேணா சொல்லுவார் எது ரைட்டு எது ராங் அப்படின்னு முரளியில ஜென்ரலா சொல்லுவாரே தவிர யாரையும் குறிப்பிட்டு ஒருத்தரை நீங்க ராங் அப்படின்னுட்டு பர்சனலா யாரையுமே பாப்தாதா சொல்ல மாட்டார். ஆனா ஒருவேளை யாராவது டைரக்டா வந்து கேக்குறாங்க, சரி பாபாவா யாரையும் பர்சனலா ஒருத்தர நீ ராங் அப்படின்னுட்டு அவர் சொல்ல மாட்டார். டைரக்டா சொல்லி சுட்டி காட்ட மாட்டார். ஆனா ஜென்ரலா முரளி சொல்லும் போது எது ராங் எது ரைட் அப்படின்றத பொதுவா எடுத்து சொல்லிடுவாரு. ஓகே. ஆனா யாராவது வந்து பர்சனலி பாபாட்ட கேக்குறாங்க, டைரக்டாவே வந்து கேக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, நான் வந்து ராங்கா பாபா அப்படின்னு டைரக்டாவே வந்து கேக்குறாங்க அப்படின்னா அப்போ பாபா என்ன சொல்லுவாராம்? பாபா அதையும் நமக்கு கிளியரா புரிய வைக்கிறார் முரளி. அப்ப பாப்தாதா சொல்லுவாரா, நான் ராங்கா அப்படின்னு கேட்டா பாப்தாதா சொல்லுவாரா, கிடையாது இல்ல நீங்க என்னவோ ரொம்ப ரைட்டு தான் அப்படின்னா பாபா சொல்லுவாராம். பாபா சொல்றதுக்கான உள்ளர்த்தம் பாருங்க. நான் ராங்கா அப்படின்னு கேட்டா அப்ப பாப்தாதா சொல்வார் இல்ல நீங்க என்னவோ ரைட்டு தான் சொல்லுவார். ஏன் அப்படி சொல்லுவார்னா அந்த சமயத்துல அவர்களுக்குள்ளார அந்த தைரியம் இருப்பது கிடையாது. நான் ராங்கா பாபான்னு கேட்டோடனே ஆமா குழந்தை நீ ராங் அப்படின்னு சொன்னா அதை டைஜஸ்ட் பண்ற அளவிற்கு அதை கேட்பதற்கான தைரியம் கூட அந்த குழந்தையில இருக்காது. கேட்கறதுக்கே அந்த தைரியம் இல்லைன்னா அப்புறம் கடைபிடிக்கக்கூடிய தைரியம் எங்க வரும்? அதனால பாபா என்ன பண்ணுவாரா, இல்ல குழந்தை நீ ரைட்டு தான் நீ ரொம்ப ரைட் அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னா அந்த குழந்தையில அப்பொழுது கேட்பதற்கான அந்த தைரியம் இருக்கிறது இல்ல. அதுக்கு பாபா உதாரணம் சொல்றார். எப்படி பேஷண்ட் வந்து போயிட்டு இருக்கிறார், நோயாளியா இருக்கிறவர் அவர் அவ்வளவுதான் உயிர் விடுற நிலையில உயிர் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அவர் தனது கடைசி மூச்சை விட்டுட்டு இருக்கிறார். அந்த கடைசி மூச்சை விட்டுட்டு இருக்கும் போது கூட அவ்வளவு சீரியஸான கண்டிஷன்ல இருக்கும் போது ஒருவேளை அந்த பேஷண்ட் டாக்டர்கிட்ட கேக்குறாரு, ஐயோ நான் செத்துடுவேனா அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டாக்டரு ஆமா நீங்க செத்துருவீங்க நான் சொல்லுவாரு? டாக்டர் ஒரு பொழுது அப்படி சொல்லவே மாட்டாருல்ல. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு, ஏன்னா உயிர் போயிடும் இன்னும் என்ற நேரம் தான் என்ற நாள் தான் இருக்கு அப்படின்னா கூட அந்த பேஷண்டே டைரக்டா டாக்டர்கிட்ட நான் போயிடுவேனா நான் இருக்க மாட்டேன்னா நான் செத்துடுவேனான்னு கேட்டா அந்த டாக்டர் ஒருபொழுது நீ செத்துடுவேன்னா சொல்லவே மாட்டாரு இல்லையா? நீ போயிட்டு இருக்கிற அவ்வளவுதான் இன்னும் இத்தனை மணி நேரம் இத்தனை நாள் தான் நீ செத்து போயிடுவேன்னா சொல்ல மாட்டாரு. ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு அந்த நேரத்துல அந்த விஷயத்தை கேட்பதற்கான தைரியம் இருக்கிறது இல்ல. யாருடைய உள்ளம் இதயம் வந்து வீக்கா இருக்கு, மேலும் நீங்க ஒருவேளை இந்த மாதிரி விஷயத்த அவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரமே அவங்களுடைய ஹார்ட் ஃபெயில் ஆயிடும்ன்ற. அந்த நேரமே அவங்களுடைய இதய துடிப்பு நின்னு போயிடும். அந்த நேரமே அவங்க அவுட் ஆயிடுவாங்க இல்லையா? அதாவது பாபா சொல்றாரு, புருஷார்த்தத்துல பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கான அந்த சக்தி அவர்களுக்குள்ளார அந்த நேரத்துல வராது. அப்ப சங்கம யுகம் என்பதே வாழ்த்துக்கள் மூலமாக வளர்ச்சியை அடைவதற்கான யுகம் இது. சங்கம யுகம் என்பதே வாழ்த்துக்கள் மூலமாக தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வளர்வதற்கான யுகம் இது. வாழ்த்துக்கள் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பாலனை, சஸ்டனன்ஸ். பாப்தாதானுடைய வாழ்த்துக்கள், பரிவாரத்தினுடைய வாழ்த்துக்கள் இதுதான் வந்து என்ன பண்ணுது நம்மள சஸ்டெயின் பண்ணுது. சங்கம யுகத்தினுடைய மிக உயர்ந்த வளர்ப்பாக இருப்பதே இந்த வாழ்த்துக்கள் தான். இதனால உங்களுடைய இந்த வாழ்த்துக்கள் என்கின்ற வளர்ப்பினுடைய நினைவார்த்தமாக எப்பொழுதெல்லாம் எந்த ஒரு தேவி தேவதானுடைய அந்த நாளை கொண்டாடுறாங்களோ அந்த நாள் எல்லாத்தையும் மிகப்பெரிய நாள் அப்படின்னு சொல்றாங்க. தீபாவளியா ஆகட்டும், சிவராத்திரியா இருக்கட்டும், அப்ப அந்த நாள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது இன்றைய நாள் ரொம்ப உயர்ந்த மகான் நாள், மிகப்பெரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு உற்சவமாக இருந்தாலும் அந்த உற்சவத்தினுடைய நாள் என்ன சொல்லுவாங்க, இன்றைய நாள் மிகப்பெரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
ஏன் அப்படி மிகப்பெரிய நாள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பாபா சொல்றார், ஏன்னா உங்களுடைய உள்ளமானது மிக பெரியது. அவ்வளவு விஷாலமான உள்ளம் உடையவர்களா இருக்கறனால நம்முடைய நினைவார்த்தமாகிய நாட்களுக்கும் பெரிய நாள் அப்படின்னுட்டு சொல்லிடுறாங்க. அப்போ பாபா சொல்றாரு, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வாழ்த்துக்களை கொடுப்பது இதுதான் மிகப்பெரிய உள்ளம் உடையவர்களாக இருப்பது. ஒருத்தரை இன்னொருத்தர் சதா பிளஸ் பண்ணிட்டே இருப்பது மீன்ஸ் வாழ்த்துக்கள் கொடுத்துட்டே இருப்பது, இதுதான் பெரிய விஷாலமான உள்ளம் உடையவர்களுடைய ஒரு அடையாளம். இதுதான். அதனால புரிஞ்சதான் பாபா கேட்கிறார். இப்படி கிடையாது, ராங்க ராங்கன்னுட்டு புரிய வைக்கிறதே இல்ல அப்படின்றதும் கிடையாது. ஐயோ ராங்கா இருக்கிறாரே இவரை இவர் ராங்கன்றத கூட புரிய வைக்கவே இல்லையே, இவரை ரைட்டுன்னே சொல்லிட்டு இவர் தன்னை ரைட்டுன்னே நினைச்சிட்டு இருக்காங்களே, அப்படியும் கிடையாது. பாபா சொல்றாரு ராங்கன்னு புரிய வைக்கலையே அப்படின்றது கிடையாது. ஆனா பாபா சொல்றாரு, கொஞ்சம் நீங்க தைரியம் வைங்க, மீன்ஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கக்கூடியதும் இருக்கும். மீன்ஸ் ஒரு ஜாடை காட்ட வேண்டியதும் பாபா காட்டுவார், சிக்னலும் கொடுப்பாரு. ஆனா டைம் பார்த்து சிக்னல் கொடுப்பேன்றார். இதுதானே பாபானுடைய ஸ்பெஷாலிட்டி. பாபா நேருக்கு நேரா ராங்குன்னு சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்? ராங்கா இருந்தாலும் ரைட்டுன்னு ஏன் சொல்லுவார்? ஏன்னா அந்த ரைட்டுன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அந்த குழந்தைகளுக்குள்ளார அந்த கேட்கக்கூடிய அந்த ஒரு சக்தி வரும். அப்புறமா தான் கடைபிடிக்கக்கூடிய அந்த சக்தியும் அவர்களுக்கு வரும். அப்ப அந்த சக்தி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு பாபா? அதுல இருக்கக்கூடிய ராங் என்னன்றத ஜாடையில இஷாரால பாபா என்ன பண்ணுவார்? ஒரு சமிக்ஞையாக காட்டுவார். ராங்னா அதுக்கு உட்கார்ந்து பாபா என்ன பண்ண மாட்டாரு, 1 மணி நேரம் அதுக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்க மாட்டாரு. பாபா கிளாஸ் என்ன சொல்லுவாரு? முரளியினுடைய பக்கங்கள் பாத்தீங்கன்னா, குழந்தைகளை பெருமையாக கூறக்கூடிய, குழந்தைகளை வாழ்த்தக்கூடிய, குழந்தைகளுடைய அதிர்ஷ்டத்தை புகழை பாடக்கூடிய முரளியினுடைய பக்கங்கள் தான் ஜாஸ்தி இருக்கும். ஆனா குழந்தைகளுடைய அந்த தவறு பாபா சொல்லுவாரு. பின்னாடி போக போக எந்த இடத்துல தவறு நடக்குதுன்றது சில வரிகள்ல பாபா சொல்லி முடிச்சிருவாரு. அதுதான் பாபா சொல்றாரு, ஜாடையில பாபா என்ன பண்ணிடுவாரு, தவறை புரிய வைப்பார். ஆனா அது கூட எப்படி? சமயம் பார்த்து புரிய வைப்பேன் பாபா. அந்த மாதிரிதான் நம்ம கூட என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையா இருந்து பிறகு அவர்களுக்கு ஜாடை கொடுக்கணும். எடுத்தோடனே டைரக்டா யாரையும் நாம தவறு என்று சொல்லக்கூடாதுன்ற. அதாவது பாபா சொல்றாங்க, அவங்க இறந்துட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கு போய் நீங்க இறந்துருங்கன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? அப்படி சொல்லக்கூடாது தானே. அப்போ டைம் பாருங்க, அவங்களுடைய தைரியம் பாருங்க. அவங்க நம்ம சொன்னா அதை கேட்கக்கூடிய தைரியம் இருக்கா, அதை கடைபிடிக்கக்கூடிய தைரியம் இருக்கா, அத பாருங்க. அவங்களுடைய டைம் பாருங்க. பார்த்துட்டு இப்படி இல்லைன்ற பட்சத்துல ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல சொல்ல அவங்களுக்குள்ளார அந்த தைரியம் வந்துடும். ஆனா ரொம்ப நல்லதுன்ற சொல்றது கூட உள்ளபூர்வமாக சொல்லணும். வெறும் வாய் வார்த்தையா சொல்றது கிடையாது. சும்மா வெளிப்படையில நல்லது சொல்லணும் இல்லையா, அதனால ரொம்ப நல்லதுன்னு வாயில சொன்னேன் அப்படி கிடையாது. அப்படி சொன்னோம்னா அவங்க கூட புரிஞ்சுக்குவாங்க, இவங்க சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்லது நல்லவங்க நீங்க அப்படின்னு சும்மா அப்படி பேச்சுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்றத அவங்களும் புரிஞ்சுக்குவாங்கன்றாரு பாபா. இது பாவனையினுடைய விஷயமா இருக்கு. உள்ளத்தினுடைய பாவனை இருக்கு இல்லையா, அதற்குதான் இரக்கம். உள்ளத்தினுடைய பாவனையில இரக்கம் என்பது இருக்கணும். அப்ப அந்த உள்ளத்தினுடைய இரக்க பாவனை தான் இன்னொருத்தருடைய உள்ளம் வரைக்கும் போய் சேரும். இதனால சதா வாழ்த்துக்களை கொடுத்துட்டே இருங்க, வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டே இருங்க. இந்த வாழ்த்துக்களே வரதானமாக இருக்கு. இப்ப எப்படி இன்றைய நாளினுடைய மகிமை செய்யறாங்க, சிவனுடைய அந்த பொக்கிஷம் என்பது நிரம்பி இருக்கு. சிவபாபானுடைய பண்டாரம் என்பது பர்பூர், சிவபாபானுடைய களஞ்சியம் சதா நிறைந்திருக்கும் அப்படின்ற அந்த மகிமை எப்படி செய்யறாங்களோ அதெல்லாம் நமக்கான மகிமையும் கூட. வெறும் பாபானுடைய மகிமை மட்டும் கிடையாது, குழந்தைகள் நமக்குமான இந்த மகிமை, நம்ம எல்லாருடைய பொக்கிஷம் களஞ்சியம் என்பது சதா நிரம்பியே இருக்கும். வள்ளலுடைய குழந்தைங்க நம்ம வள்ளல் ஆயிட்டு சதா எல்லாருக்கும் வழங்கி கொண்டே செல்லணும்.
பாபா முதல்ல கூட சொல்லியிருக்காரு இல்லையா, பக்தர்கள் தான் வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பக்தர்கள் லேவதா அப்படின்னா பக்தர்கள் பெறக்கூடியவர்கள், வாங்கி கொள்ளக்கூடியவர். மேலும் நாமெல்லாம் கொடுக்கக்கூடிய தேவதைகளாக இருக்கும். இப்போ நம்மெல்லாம் வள்ளல் அப்படின்னாலே நம்ம சதா வழங்கக்கூடியவர்கள். அப்ப முதல்ல யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது கொஞ்சத்தையாவது கொடுத்துட்டு பிறகு நீங்க அவங்க கிட்ட இருந்து எதையாவது வாங்கிக்கிட்டீங்கன்னா கூட அவர்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங் வராது. பிறகு அவர்களுக்கு நீங்க எவ்வளவு வேணா என்ன பண்ண முடியும், அவர்களுக்கு சொல்லி நீங்க புரிய வச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும். ஆனா முதல்ல அவர்களுக்கு நீங்க கொடுக்கணும்ன்ற, முதல்ல நாம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சத்தையாவது கொடுத்துட்டு பிறகு அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணலாம், எதையாவது நம்ம வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிக்கும் போது அவங்களுக்கு ஃபீல் ஆகாது. அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு, நீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்றத அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்பாங்க, அவங்க அதை ஏத்துக்குவாங்க. அவங்களுக்கு நாம கன்வின்ஸ் பண்ண முடியும். அதனால முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும், பாபா சொல்ற தைரியம் கொடுங்க, உற்சாகம் கொடுங்க, குஷிய கொடுங்க. சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு புரிய வச்சீங்கன்னா அப்பதான் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்க எதையாவது ஒண்ணு புரிய வைக்கணும்னா கூட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க ஏத்துக்க வைக்கணும் அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நாம ஏதாவது கொடுக்கணும். தைரியம் கொடுக்கணும், உற்சாகம் கொடுக்கணும், சந்தோஷம் கொடுக்கணும், பொறுமை கொடுக்கணும். ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அவங்களுக்கு நாம சொல்லி புரிய வச்சோம்னா அப்போ அவங்கள நம்ம ஏத்துக்க வைக்க முடியும். அதனால பாபா சொல்றாரு, தினந்தோறும் நம்ம உற்சவத்தை கொண்டாடி கொண்டே இருக்கணும். தினந்தோறும் பாபாவுடன் சந்திப்பு விழா கொண்டாடுவது, இதுதான் உற்சவத்தை கொண்டாடுவது. அதனால டெய்லி பாபாவை சந்திக்கிறது அப்படின்னாலே டெய்லி நாம உற்சவத்தை கொண்டாடுவது. சோ பாபா இதோட முடிக்கிறாரு. அச்சா பாபா யாத்தியார் கொடுக்கிறாரு. நாலாபுறங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சங்கம யுகத்தினுடைய ஒவ்வொரு நாளினுடைய அவதரித்த நாளினுடைய அழியாத வாழ்த்துக்கள். சதா பாபாக்கு சமமாக வள்ளல் மற்றும் வரங்களை வழங்கக்கூடியவராகி ஒவ்வொரு ஆத்மாவையும் சதா நிரப்பக்கூடியவர்கள். மாஸ்டர் போலாநாத் குழந்தைகளுக்கு சதா நினைவில் இருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் நினைவார்த்தத்தினுடைய ரூபத்தில் மாற்றக்கூடிய குழந்தைகளுக்கு சதா சுய முன்னேற்றம் மற்றும் சேவையினுடைய முன்னேற்றத்துல ஊக்க உற்சாகத்தோடு முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய மிக உயர்ந்த குழந்தைகளுக்கு விசேஷமாக இன்றைய நினைவு சின்னமாகிய நாள்ல சிவ ஜெயந்தி, பிராமன் ஜெயந்தி, வைரம் போன்ற ஜெயந்தி, சதா அனைவரையும் சுகமானவர்களாக மாற்றக்கூடிய, சதா அனைவரையும் நிரம்பியவர்களாக மாற்றக்கூடிய ஜெயந்திக்கான வாழ்த்துக்கள் பாபா கொடுக்கிறார். மேலும் அன்பு நினைவுகள் மற்றும் பாபா நமஸ்தே சொல்றேன். பாபா இப்பதான் மொழியை முடிக்கிறாரு. சிவ ஜெயந்தியினுடைய மகத்துவம் சொல்றாரு. சிவ ஜெயந்தியினுடைய மகத்துவத்தின் கூடவே பக்தியினுடைய நினைவார்த்தம் என்ன? இந்த நினைவார்த்தம் என்பது சங்கமயுக பாபா மற்றும் குழந்தைகளிடமிருந்து தான் இந்த நினைவார்த்தமே உருவாகியிருக்கு. இந்த சங்கம யுகத்தினுடைய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரத்தினுடைய நினைவார்த்தம் தான் பக்தியில 63 ஜென்மங்கள் வரைக்கும் நினைவார்த்தங்களாக நடைமுறையில செய்யப்பட்டு கொண்டே இருக்கு. சோ சிவராத்திரியினுடைய மகத்துவம் எதனால அப்படின்னா குழந்தைகள் மற்றும் தந்தை சங்கம யுகத்துல செய்த ஒவ்வொரு செயல்கள் மூலமாக தான் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. சோ இங்க எப்படி நம்ம 4 சப்ஜெக்ட்ஸ் நம்ம இந்த பாடத்துல படிக்கிறோம். சிவராத்திரி அன்று கூட என்ன பண்றாங்க, அவங்க 4 சப்ஜெக்ட்ஸ 4 நினைவார்த்தங்களாக ஃபாலோ பண்றாங்கன்னு பாபா சொன்னாரு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் வாழ்த்துக்களை கொடுக்கணும். உள்ளபூர்வமான வாழ்த்துக்களாக அது இருக்கணும். வெளிப்படையான வாய் வார்த்தைகளாக மட்டுமே இருக்கக்கூடாது. உள்ளத்தினுடைய கருணை இரக்கம் என்கின்ற பாவனை
இதுதான் மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா நம்ம யாராக இருந்தாலும் டைரக்டா அவங்கள ராங்குன்னு சொல்லக்கூடாது. முதல்ல அவர்களுக்கு உள்ளத்தினுடைய இரக்கம் என்கின்ற அந்த வாழ்த்துக்களை கொடுக்கணும். அதாவது ஓகே, நல்லது நல்லது அப்படின்னு இந்த வாழ்த்துக்களை கொடுத்து அவர்களுக்குள்ள தைரியத்தை நம்ம உருவாக்கணும். கடைபிடிப்பதற்கான தைரியத்தை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் சமயம் பார்த்து ஜாடை மூலமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த விஷயங்களை நம்ம சொன்னாலே போதுமானது. அதை கடைபிடிக்கக்கூடிய சக்தி அவர்களுக்குள்ளார தானாகவே வந்துடும் அப்படின்றதும் பாபா புரிய வைக்கிறார். இப்போது நாம நான் ஆத்மா இரண்டு புருவங்களுக்கு நடுவே பிந்து ரூபத்தில் சதா சுடர் விட்டு ஜொலித்துக் கொண்டே இருக்கின்றேன். நான் ஆத்மா பாபாவினுடைய சேவை செய்வதற்காக, பாபானுடைய செய்தியை பரப்புவதற்காக என்னுடைய பரந்தாம வீட்டிலிருந்து இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்திருக்கின்றேன். நான் ஒரு அவதரித்த ஆத்மாவாக இருக்கின்றேன். இந்த உடல் மூலமாக, கர்ம இந்திரியங்கள் மூலமாக காரியங்களை செய்தாலும், கடமைகளை ஆற்றினாலும் நான் சதா உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றேன். இந்த உடல் மூலமாக நான் பேசக்கூடிய வார்த்தைகளும் செய்யக்கூடிய செயல்களும் சாதாரணமானதாக இருந்தாலும் நான் என்னுடைய ஸ்திதியில் சதா உயர்ந்த நிலையில் இருக்கின்றேன். இந்த சிவராத்திரியினுடைய மிகப்பெரிய நாளன்று என்னை நான் முழுமையாக பாபாவின் முன் பலி கொடுக்கின்றேன். நான் மற்றும் எனது என்கின்ற இந்த இரண்டையும் பாபாவின் முன் அர்ப்பணித்துவிட்டு மகாபலியாக ஆகின்றேன். சதா பாபா என்னை நடத்தி கொண்டிருக்கின்றார். பாபா காரியத்தை செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். பாபா என் மூலமாக தன்னுடைய சேவையை செய்வித்துக் கொண்டே இருக்கின்றார்.
சதா அனைத்திலும் பாபா நான் மற்றும் எனது என்பதை நான் பாபாவிற்குள் முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறேன். எனக்காக ஒரு ஸ்ரீ பாபா, வேறு யாரும் இல்லை. நான் ஷிவ் பாபாவினுடைய நேரடி குழந்தை என்கின்ற இந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவும் என்னிடம் இல்லை. நான் என்பதும் இல்லை, எனது என்பது பாபா மட்டுமே என்னுடைய நினைவில் நிறைந்திருக்கின்றார். அவருடைய ஆழமான நினைவில் எனக்குள் சூக்ஷமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நான் எனது என்பதை நான் சம்பூர்ண பலியாக்கிவிட்டேன். நான் பாபாவிற்காக, நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடைய. இந்த புஷ்கில் சதா நாம் ஊக்க உற்சாகத்தில் ஒவ்வொரு நாளையும் உற்சவத்தினுடைய ரூபத்தில் சதா கொண்டாடிக் கொண்டே இருக்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.